மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். நம்ம இந்த புத்தகத்தை, மார்க் எழுதின சுவிசேஷத்தை பகுதி பகுதியாக பார்த்து வருகிறதனுடைய காரணம் என்னன்னு நினைவுபடுத்த விரும்புகிறேன். வெறும் ஏதோ சும்மா படிக்கணும், ஒரு காரியத்தை பற்றி இயேசு என்ன செஞ்சார் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அப்படி மட்டும் இல்லை. இங்கே இயேசுனுடைய மகிமையை பார்க்க பார்க்க வாழ்க்கையில் இயேசுனுடைய மகிமையை ருசித்து பார்ப்போம். ஏனென்றால் இயேசு ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர் மட்டும் கிடையாது. ஏதோ சரித்திரத்தில் ஏதோ செஞ்சார், இருந்தார், வாழ்ந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நம் மத்தியில் இருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை இன்றைக்கும் செய்ய வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். அப்போது இங்கே என்ன செஞ்சார் அப்படின்னு பார்க்கும்போது, அப்படி பூலோக ஊழியத்திலையும் என்ன செஞ்சார்னு பார்க்கும்போது நமக்கு அவரை நம்புறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கு அது நம்மை நடத்தும். அப்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17 வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். இப்போது பார்த்து முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கு நான் 18லேருந்து 22 வரைக்கும் வாசிக்க போகிறேன். ஆனால் மெயினாக நம்ம பார்க்க போகிறது 18லேருந்து 20. மெயினாக அதுதான் பார்க்க போகிறோம். ஆனால் 18லேருந்து 22 வரைக்கும் வாசிக்கிறேன். யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோட இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். ஒருவனும் புதிய திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போகும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும் என்றார். இங்கே சப்ஜெக்ட் ஃபாஸ்டிங் போல தெரியுது, உபவாசம். அவங்க அந்த சப்ஜெக்டை பற்றி தான் பேச விரும்புகிறாங்க. இயேசுட்ட உபவாசத்தை பற்றி கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நாம் பார்க்க போகிறோம், இயேசு கொஞ்சம் சப்ஜெக்டை மாற்றி விட்டுறாரு. என்ன கேள்வி உண்டாகுது? 18ஆம் வசனத்தில் ஒரு கேள்வி உண்டாகுது இல்லையா? யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அப்போது 2 கூட்டங்கள், யோவானுடைய சீஷர்கள், பரிசேயருடைய சீஷர்கள். இவங்களுக்கு இடையே பல வித்தியாசங்கள் இருந்திருக்கும் நிச்சயமாக. யோவான்னா எந்த யோவான்? யோவான் ஸ்நானகன் இல்லையா? இந்த 2 குரூப்புக்கும் பல வித்தியாசங்கள் இருந்திருக்கும். ஆனால் ஒரு ஒற்றுமை என்னன்னா, உபவாசம் இருக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் என்னன்னா, இயேசுனுடைய சீஷர்கள் உபவாசம் இருக்கிறது இல்லைன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டு. கேள்வி அதனால தான் உண்டாகுது. இவங்க இருக்கிறாங்க உபவாசம், இவங்க உபவாசம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ இயேசு கேட்குறாங்க, உம்முடைய சீஷர்கள் உபவாசியாமல் இருப்பது என்னவென்று கேட்டார்கள். உபவாசம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா அர்த்தம்? ஃபாஸ்டிங், சாப்பிடாமல் இருப்பது. கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, பலர் பல காரணங்கள் நிமித்தமாய் உபவாசம் இருப்பது உண்டு. கிறிஸ்தவர்களும் உபவாசம் இருக்கிறார்கள். அதுக்கு பல பலன்கள் இருக்குது, நன்மைகள் இருக்குது. நல்ல காரணத்துக்கு உபவாசம் இருக்கலாம், நல்ல விதத்தில் உபவாசம் இருக்கலாம். அதன் மூலமாய் நல்ல பயனை பெறலாம், நிச்சயமாக சந்தேகமே இல்லை. இயேசு உபவாசத்துக்கு எதிராளி கிடையாது. அவரே உபவாசம் இருந்தார். 40 நாள் உபவாசம் இருந்தார் இயேசு. ஞாபகம் இருக்கா? வனாந்திரத்தில் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஒன்றுத்தையும் புசிக்கல, ஒன்றுத்தையும் குடிக்கலன்னு எழுதப்பட்டிருக்கு. 40 நாள் இருந்து முடித்த பிறகு தான் பிசாசு சோதிக்கிறான். அவரையும் லைட்டாக குற்றம் சாட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீஷர் மட்டும் கிடையாது, அவரும் சேர்ந்துக்கிட்டு தான் விருந்து சாப்பிட்றாங்க இல்லையா? இதுக்கு முந்தின சம்பவம் என்னது? சீஷர்கள் விருந்து சாப்பிட்றாங்க இயேசுவோட சேர்ந்து, ஆயக்காரரோட சேர்ந்து, பாவிகளோட சேர்ந்து. லேவியினுடைய வீட்டில் ஒரு பெரிய விருந்து நடக்குது. இதுக்கு முந்தின சம்பவம் அதுதான் இல்லையா? பரிசேயர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் பாருங்கள், அவங்களுடைய உபவாசம், இந்த யோவான் ஸ்நானனுடைய உபவாசத்தை பற்றி லேசாக சொல்கிறேன் பாருங்கள். பரிசேயர்கள் எப்படின்னா உபவாசத்தை ரொம்ப முக்கியமாக கருதினார்கள். வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருந்தாங்க இயேசுனுடைய நாட்களில். திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, ஒவ்வொரு வாரமும் 2 நாள்.
அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அந்த பரிசேயன் ஜெபிக்கிறான்ல, அதில் சொல்கிறான், நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான் ஜெபத்துலையும். ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டுறலும் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், நான் சும்மா கிடையாது. அது ஹிஸ்ட்ரியில் கூட போய் மற்ற சோர்சஸ்லையும் பார்த்தா அவங்க திங்கள்லையும் வியாழன்லையும் உபவாசம் இருந்தாங்கன்னு வருது. அது மட்டும் இல்லை, அந்த உபவாசத்தை அவங்க என்ன சொல்கிறது, அதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை காட்டிலும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க பரிசேயர்கள். ஓவராக அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முக்கியமான காரியத்தை முக்கியமாக வைக்கணும், அதை நம்பர் 1 வச்சிடக்கூடாதுண்ணா இல்லையா? இது இவங்க எப்படி பண்ணாங்க, இந்த உபவாசத்தை வந்து ஓவர் முக்கியத்துவம் கொடுத்து. அது மட்டும் இல்லை, அந்த உபவாசத்தை தவறான ஒரு நோக்கத்தோடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பரிசேயர்கள். இயேசுவே அதை ஒரு மாதிரி சொல்லி காமிக்கிறார் இல்லையா? மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில், இங்கே இல்லை, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு உபவாசத்தை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறார், எப்படி உபவாசம் இருக்கக்கூடாது, எப்படி உபவாசம் இருக்கணும் அப்படின்றத சொல்லி காமிக்கும் போது என்ன சொல்கிறாரு, இந்த பரிசேயர்களுடைய உபவாசத்தை தான் கொஞ்சம் குற்றம் சாட்டுறாரு. அவர் சொல்கிறாரு, நீங்கள் உபவாசம் இருக்கும்போது மத்தேயு 6:16 மாயக்காரரை போல முக வாடலாய் இராதேயுங்கள். பரிசேயர்கள் தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். மாயக்காரரை போல முக வாடலாய் அப்படின்னா என்னது, அவங்க வந்து சோக காட்சி அளிக்கிறாங்களாம். மாயக்காரர் முகத்தை வாடடிக்கிற மாதிரி செய்கிறது, அதாவது உபவாசம் இருக்கிறாங்கன்னு உலகத்துக்கே காமிச்சிக்கிறது. ரொம்ப பார்த்தா அப்படியே சோகமாக இருப்பாங்களாம், ஒரு மாதிரி இருப்பாங்க. அதனால் உலகம் பார்த்து தெரிஞ்சு உபவாசம் இருக்கிறாங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு காமிச்சிக்குவாங்களாம். தங்களுடைய பக்தியை சுற்றி இருக்கிற உலகத்துக்கு காமிச்சிக்கணுன்றதுக்காகவே உபவாசம் இருந்தார்கள். சரியான நோக்கம் கிடையாது பாருங்க. உபவாசம் இருக்கணும்னா சரியான நோக்கத்தோடு இருக்கணும். கர்த்தரோட நான் க்ளோஸ் ஆக விரும்புகிறேன், கர்த்தருக்கு நேரம் செலவழிக்க விரும்புகிறேன், அது ஓகே. இது வந்து நான் எல்லாத்தையும் காமிச்சிக்க விரும்புகிறேன், நான் ரொம்ப பக்தி உள்ளவன் அப்படின்றத அந்த நோக்கத்தோடு அவங்க இருக்கிறாங்க. இயேசு சொல்கிறார், அப்படி இருக்காதீங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது 17ஆம் வசனத்தில் சொல்கிறார், மத்தேயு 6:17ஆம் வசனத்தில், நீங்கள் உபவாசிக்கும் போது நீங்கள் உங்கள் தலைக்கு எண்ணெய் பூசி உங்கள் முகத்தை கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருங்கன்றாரு. அவனை போல் இருக்காது. அவன் வேணே முகத்தை கழுவ மாட்டான். உபவாசம் இருக்கும்போது வேணே சோகமாக காட்சி அளிக்கிறான். நீ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இரு, பார்க்குறதுக்கு நல்லா சந்தோஷமாக இரு, அவனை மாதிரி இருக்காதான்றாரு. உலகத்துக்கு தெரிய வேணாம் உபவாசம் இருக்கிறது. 18ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, சீக்கிரட்டாக இரு, கடவுளுக்கு மட்டும் தெரியட்டும், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அப்போது இயேசு உபவாசத்துக்கு எதிராளி இல்லை. நீங்கள் உபவாசிக்கும் போதுன்றார். அப்போ அஸ்யூம்ஸ் தேர் வில் பி ஃபாஸ்டிங். ஆனால் அப்படி அவங்க மாதிரி செய்யாதீங்க, இந்த மாயக்காரரை போல் செய்யாதீங்க, தவறான நோக்கத்தோடு செய்யாதீங்க, மற்றவங்க கண்ணில் நீங்கள் பெருசாக காணப்படணும், உங்கள் பக்தி பெருசாக காணப்படணுன்றதுனால செய்யாதீங்க. பரிசேயர்கள் அப்படி ஆக்கிட்டாங்க பாருங்க. எல்லாம் உபவாசம், நீ இருக்கிறியா, எல்லாம் இருக்கியா, ஓகே, இல்லைன்னா நீ உனக்கு பக்தி இல்லை அப்படின்ட்டோம். யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள், அவங்கள பற்றி பேசுவோம் கொஞ்சம். அவங்களுடைய உபவாசம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பாருங்கள், அவங்களும் உபவாசம் இருந்தாங்க, ஆனால் பரிசேயனுடைய உபவாசம் மாதிரி இருந்திருக்குமான்னு சந்தேகம். ஏன்னா யோவான் ஸ்நானன் வந்து கொஞ்சம் ஜென்யூனான ஆள். அவர் வந்து கொஞ்சம் உபவாசம்லாம் இருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா அவருடைய ஸ்டைலே அந்த மாதிரி தான். அவர் இயேசுவோட ரொம்ப வித்தியாசமானவர் அவர் இல்லையா? யோவான் ஸ்நானனையும் இயேசுவையும் கம்பேர் பண்ணி, ஏன்னா இயேசுவே கம்பேர் பண்ணுறாரு அவரையும் யோவான் ஸ்நானனையும் ஒரு இடத்துல. மத்தேயு 11:16 வாசித்தீங்கன்னா இயேசு சொல்கிறாரு, யோவான் ஸ்நானன் என்னை விட ரொம்ப வித்தியாசமானவன். அவர் வந்து போஜனம் பண்ணாதவனாய் வந்தான். அதாவது ரொம்ப விருந்துக்கெல்லாம் அவர் போல, ஒரு துறவியாக வனாந்திரத்திலிருந்து மனம் திரும்புன்னு பிரசங்கிச்சுட்டு இருக்காரு. அங்கே வந்து இந்த காட்டு தேனையும் வெட்டுகளையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு துறவி. அப்போ உபவாசம் அதோட ஒத்து போகுது பாருங்க. நான் நினைக்கிறேன் பரிசேயர்களாட்டிலும் அவர் இன்னும் இதாக இருந்திருப்பார். பரிசேயர்கள்லாம் அவருக்கு முன்னால் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மற்ற ஆட்களுக்கு யோவான் ஸ்நானனையே பிடிக்கல, பரிசேயர்கள் அவரை விரும்பல பாருங்க. அவருக்கு பிசாசு இருக்குன்ட்டாங்க. இயேசுவே சொல்லி காமிக்கிறார் மத்தேயு 11:19. யோவான் ஸ்நானன் வந்தப்போ அவருக்கு பிசாசு இருக்குன்னு சொல்லிட்டீங்க 18ஆம் வசனத்தில். நான் வந்து யோவான் ஸ்நானனோட ரொம்ப வித்தியாசமானவன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறார் அந்த இடத்துல. போஜனம் பானம் பண்ணுகிறவராய் வந்தேன், அதற்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, என்ன பார்த்து என்னன்னு சொல்லிட்டீங்க, போஜன பிரியனும் மதுபான பிரியனுமாய் நான் இருக்கிறேன்ட்டீங்கன்றார். இயேசுவை பார்த்து எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இவருக்கு வந்து விருந்துலாம் போகிறது ரொம்ப பிடிக்கும், விருந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், எப்போ பார்த்தாலும் விருந்தும் மதுபானமுமா இருக்கிறார். அவரை பற்றி அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இயேசு சொல்லி காமிக்கிறார். அதை என்ன சொல்ல வர்றாரு, யோவான் ஸ்நானன் ஆப்போசிட் ஸ்டைலில் இருக்கிறான், அவனையும் நீ வேணான்ட்டேன், பிசாசு இருக்கான்ட்ட. நான் ஆப்போசிட் ஸ்டைலில் இருக்கேன், என்னையும் வேணான்ட்டேன், நீ உனக்கு யார் தான் வேணுன்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படி வந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னு சொல்ல வர்றாரு. இப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, அப்படி இருந்தாலும், ஏன்னா நீங்கள் சரியில்லை. அந்த பரிசேயர்களை பற்றி சொல்கிறார், அந்த ஜனங்களை பற்றி சொல்கிறார் இல்லையா?
அப்போ யோவான் ஸ்நானன் வந்து பாருங்க, அவர் வந்து இயேசுவை காட்டிலும் வித்தியாசம். ஆனால் அவர் ஜென்யூனான ஆள், ஒரு துறவி. அதனால் விசுவாசம் இருந்திருப்பார். அவருடைய சீஷர்களும் விசுவாசம் இருந்தார்கள். அவர்கள் இருந்ததுக்கு காரணம் வந்து 1-2 காரணங்கள் இருக்கலாம். ஒரு காரணம் வந்து தங்களுடைய மனம் திரும்புதலை வெளிப்படுத்துறதுக்காகவே விசுவாசம் இருந்தாங்களாம். யோவான் ஸ்நானனுடைய ஊழியம் வந்து என்ன, இயேசுக்கு வழி ஆயத்தம் பண்ணுறது. மனம் திரும்பு, மனம் திரும்பு, பாவத்திலிருந்து மனம் திரும்பு, பாவத்தை அறிக்கை செய் அப்படின்னு கத்தி பிரசங்கம் பண்ணுவார். அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவார். அப்போ அவருடைய பிரசங்கத்தை கேட்டவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், மனம் திரும்புவாங்களாம். அந்த மனம் திரும்புதலை வெளிப்படுத்துறதுக்காக, உண்மையிலே மனம் திரும்பிட்டாங்கன்றதை காண்பிக்கிறதுக்கு உபவாசம் இருப்பாங்களாம். ஒரு நல்ல ஒரு மோட்டிவோடு தான் இருக்கிறாங்க. இன்னொரு காரணம் ஏன் ஒருவேளை உபவாசம் இருந்திருப்பார்களாம், என்ன சொல்கிறாங்க, யோவான் ஸ்நானன் வந்து அரெஸ்ட் ஆகிட்டார். இந்த மார்க் 1:14 அவரை கைது செஞ்சு சிறையில் போட்டாங்க இல்லையா. மார்க் 1:14 சொல்லப்படுது. அங்கே தான் இயேசு ஆரம்பிக்கிறார்ன்ற மாதிரி சொல்லப்படுது இல்லையா. அப்போ ஒருவேளை அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் போடப்பட்டதுனால ஒரு துக்கத்தினாலேயே உபவாசம் இருந்திருக்கலான்னு சொல்கிறாங்க அந்த சீஷர்கள். என்ன காரணமோ உபவாசம் இருந்தார்கள். ஆனால் பிரச்சனைன்னா, இயேசுனுடைய சீஷர் வந்து இந்த 2 குரூப் மாதிரி உபவாசம் இருந்த மாதிரி தெரியல. உபவாசம் இருக்கிறதுக்கு பதில் விருந்து சாப்பிட்ட மாதிரி தான் தெரியுது இயேசு சீஷர்கள். இந்த இடத்துல குற்றச்சாட்டுன்னா, இவங்க விருந்து சாப்பிட்ற மாதிரி தெரியுது. ஏன்னா முந்தின சம்பவம் வந்து லேவியன் வீட்டில் பெரிய ஒரு விருந்து, ஆயக்காரரோட பாவிகளோடு எல்லாம் விருந்து சாப்பிட்றாங்க. அடுத்தது இந்த கேள்வி உண்டாகுது. என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை ஒரே நாளில் இவங்க உபவாசம் இருக்கிறப்போ இவங்க விருந்து சாப்பிட்டுட்டு கூட இருந்திருக்கலாம். அப்போ இவனுக்கு பார்க்குறப்ப தாழல, நாங்கள் கஷ்டப்பட்டு உபவாசம் இருக்கிறோம், நீங்கள் என்ன பார்த்தீங்க, பெரிய தேவ மனுஷர்னு சொல்லுகிறீர், பெருசாக போதிக்கிறீர், பழைய ஏற்பாட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற மாதிரி தெரிகிறீர், அற்புதத்தை சூப்பராக செய்கிறீர், பாவத்தை கூட மன்னிக்கிறீர்னு சொல்லுகிறீர். அப்போ ஏன் உங்களுடைய சீஷர் உபவாசம் இருக்கவில்லை? இயேசு அதுக்கு பதில் சொல்கிறார் பாருங்கள், 19ஆம் வசனத்தை. அவருடைய பதிலை பார்ப்போமா? பதில், இயேசுடைய பதில். இங்கே தான் விஷயம் இருக்குது, பதிலை கவனிப்போம். மார்க் 2 போயிடுங்க. மார்க் 2:19. அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஒரு கல்யாண கொண்டாட்டத்தில் யாராவது உபவாசம் இருப்பாங்களா? அதுவும் நீ மணவாளனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தனா உபவாசம் இருப்பியா? அவர் சொல்கிற அந்த வார்த்தையில் கவனிச்சிங்களா? மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் அப்படின்னா பெஸ்ட் மேன் மாதிரி, க்ரூம்ஸ் மேன் மாதிரி, அந்த மாப்பிள்ளைக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸு. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள், உங்கள் ரொம்ப க்ளோஸான நண்பருக்கு கல்யாணம் நடக்க போகுது. நீங்கள் அவர் ரொம்ப க்ளோஸான நண்பர், நீங்கள் தான் அவங்க அந்த கல்யாணம் அந்த எல்லாத்துலேயும் இன்வால்வ்டாக இருக்கிறீங்க. கல்யாண நாள் அன்றைக்கு உங்கள் ஃப்ரெண்டு தான் மாப்பிள்ளை, எல்லாம் உட்காந்து விருந்து சாப்பிட்றப்போ நீங்கள் உபவாசம் இருப்பீங்களா? இன்றைக்கு கூட நம்ம இருக்க மாட்டோம் இல்லையா. இன்றைக்கே இருக்க மாட்டோம்னா அன்றைக்கு வேற கதை. அன்றைக்கு யூதர்கள் கல்யாணங்களை எப்படி கொண்டாடினார்கள்ன்றதை புரிஞ்சுக்கணும். நாம் கொண்டாடுறதெல்லாம் நத்திங். யூதர்கள் வந்து அந்த கல்யாண கொண்டாட்டத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க. அவங்க எத்தனை நாள் கொண்டாடுவாங்களாம்? 7 நாள் கொண்டாடுவாங்களாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் 1-2 நாள் கொண்டாடுறோம், 3 நாள் சிலர்கள், 7 நாள் கொண்டாடுவாங்களாம். ஒவ்வொரு நாளும் ஒரே விருந்தும் இந்த திராட்சை ரசமும் ஆடலும் பாடலுமா இருக்குமா. எல்லாம் கரெக்டாக கொடுத்துடணுமா, சாப்பாடெல்லாம் கொடுத்துடணும், திராட்சை ரசம்லாம் கொடுத்துடணும். 7 நாளும் இருப்பாங்க, ஒரே கொண்டாட்டம் தான். அந்த கல்யாணத்தை கொண்டாடுறது முக்கியமாய் கருதினார்கள் யூதர்கள். அது கொண்டாடணும், அது ரொம்ப முக்கியம், அதை கொண்டாடுறது ரொம்ப முக்கியம்னு அவர்கள் எண்ணினார்கள் அந்த கலாச்சாரத்தில். எந்த அளவுக்கு அவங்க எண்ணாங்கன்னா, அவங்களுடைய ரபிக்கள் பெரிய பெரிய போதைகளை எப்படி போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போ கல்யாணம் வந்தால் உபவாசத்தெல்லாம் ஹோல்டில் போட்டுரு. அதாவது எங்கேயோ நடக்கிற கல்யாணத்துக்கு நீ உபவாசத்தை ஹோல்டில் போட்டுருன்னு கிடையாது. நீ அந்த பார்ட்டியில் இருக்கிறன்னா, நீ அந்த மணவாளனுடைய தோழர், இந்த மாதிரி நீ அவங்க குடும்பத்தில் இருக்கிற, அவங்களோட அந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்கிற அப்படின்னா உபவாசத்தை ஹோல்டில் போட்டுன்னே போதிச்சாங்களாம். ஏன்னா இந்த பரிசேயர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த உபவாசத்தை அந்த அளவுக்கு நான் நினைக்கிறேன் சோக காட்சி ஆகிட்டாங்க. அவங்க எப்படி போதிப்பாங்களாம், கல்யாணத்தில் நீ உபவாசம் இருக்கிறது சரி கிடையாது. ஏன்னா நீ அங்கே போயிட்டு சோக முகத்தோட போய் அவங்க மூடியும் ஸ்பாயில் பண்ணுறது சரி கிடையாதுன்னு போதித்தார்களாம். யூ ஆர் எக்ஸம்ப்டட், உபவாசம் இருக்கலாம் பரவாயில்லன்னு அவனுக்கு தைரியம் கொடுத்துட்டாங்களாம். கல்யாணத்தப்போ ஹோல்டில் போட்டுரு, அந்த நடக்கிற அந்த கல்யாணத்தை அவங்கள மதி அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க.
நான் நினைக்கிறேன் அந்த பரிசேயர்கள் அந்த மாதிரி உபவாசத்தை ஆக்கினதுனால அப்படி ஒரு ஸ்டெப் எடுக்க வேண்டியதாக இருக்கலாம் ஒருவேளை. அதாவது பரிசேயர்கள் நான் சொன்னது போல உபவாசம்னாலே ஒரு ஒரு சோகம், ஒரு துக்கம் அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இயேசுவே மத்தேயு 9 அதை சுட்டி காண்பிக்கிறார். மத்தேயு 9 நம்முடைய சம்பவம், நாம் படிக்கிற மார்க்கில் படிக்கிறோம் பாருங்க, இந்த சம்பவம், இதே கேள்வி, இதே சம்பவம் அங்கே சொல்லப்படுது மத்தேயு 9. உங்களுக்கே தெரியும், மத்தேயு, மார்க், லூக்குன்னு 3 புஸ்தகங்கள் இருக்குது. இது 3லையும் ஒரே சம்பவங்கள் திரும்ப திரும்ப வரும். மார்க்கில் சொல்லப்படுற அதே சம்பவங்கள் மத்தேயுலையும் லூக்லையும் நிறையா சொல்லப்படுது. அப்போ அதே சம்பவம் மத்தேயுல எப்படி சொல்லப்படுதுன்னு பாருங்க. மத்தேயு 9 14ஆம் வசனத்தில் கேள்வி உண்டாகுது, ஏன் உங்கள் சீஷர் உபவாசம் இருக்கலன்னு. 15ஆம் வசனத்தில் இயேசு பதில் சொல்கிறார். அவருடைய பதிலை கவனிங்க. இயேசு அவங்க இருக்கிற உபவாசத்தையும் அந்த சோகத்தையும் துக்கத்தையும் கனெக்ட் பண்ணி விடுறாரு. 15ஆம் வசனம், அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? 14ம் 15ம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்கன்னா 14 ஒரு கேள்வி உண்டாகுது, உம்முடைய சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். ஏன் உங்கள் சீஷர் உபவாசம் இருக்கல? 15ல் இயேசு அதுக்கு சொல்கிற பதில் மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா கிடையாது, துயரப்படுவார்களா. எல்லாம் சொல்லுங்க, துயரப்படுவார்களா. அப்போ அவங்க கேள்வி கேட்குறப்ப உபவாசிப்பார்களான்னு இவர் என்ன பண்ணுறாரு, பதில் துயரப்படுவார்களா. அப்படின்னா ஏன் அப்படி சொன்னார்னா, அவன் உபவாசம் இருக்கிற விதமே அப்படிதான், துயரமுள்ள ஒரு உபவாசம், ஒரு மோன்ஃபுல் ஃபாஸ்டிங், ஒரு துக்கமான சோக காட்சியுள்ள ஒரு உபவாசம். அந்த அளவுக்கு அவன் ஆக்கிட்டதுனால இயேசு அப்படி கனெக்ட் பண்ணி விடுறாரு. ஒரு கல்யாண கொண்டாட்டத்தில் போய் நீ சோகமாக துக்கமாக இருப்பியா, அந்த துக்கத்தை காமிச்சிப்பியா, அப்படிப்பட்ட ஒரு உபவாசம் இருப்பியான்ற மாதிரி கேட்குறாரு. அப்போது என்ன சொல்ல வரேன்னா, யூத கலாச்சாரத்தில் இந்த மாதிரி போதிச்சு விட்டாங்க. தாழ்முதலெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, நீ கல்யாண கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறன்னா உபவாசத்தை ஹோலில் போடு, எல்லாத்தையும் ஹோலில் போடு, போய் கொண்டாடுறவர்களோட கொண்டாட வேண்டிய நேரத்தில் கொண்டாடு அப்படின்ட்டாங்க. கல்யாண நேரத்தில் யாரும் யூதர்கள் யோசித்து கூட பார்க்க மாட்டாங்க, வாய் திறந்து உபவாசம் இருக்கிறேன்னு சொல்கிறேன்றதுக்கு. அது அவங்கள அவமதிக்கிற மாதிரி ஆகிடும். இயேசு பாருங்கள், எப்படி அவனை பிடிக்கணுமோ பிடிக்கிறாரு, எப்படி பதில் சொல்லணுமோ பதில் சொல்கிறாரு. வாய் அடித்து போன மாதிரி இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் இல்லையா? என்ன மாதிரி பதில் அவன் சொல்கிறாரு, கல்யாண கொண்டாட்டத்தில் மணவாளனுடைய தோழனாக இருக்கிறேன்னா, மணவாளன் இருக்கிறப்போ நீ உபவாசம் இருப்பியா? சான்ஸே கிடையாதுன்னு சொல்கிறார் இல்லையா? அப்புறம் அவருடைய பதில் தொடர்ந்து சொல்கிறார் பாருங்க, 20ஆம் வசனத்தில் அவருடைய பதிலினுடைய 2வது பகுதி, மார்க் 2:20, மணவாளன் அவர்களை வெட்டி எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். இது நேரம் கிடையாதுப்பா, ஆனால் மணவாளன் எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். என்ன அர்த்தம்? மணவாளன்னா யார் இந்த இடத்துல? இயேசு தான் மணவாளன் இல்லையா? தம்மையே தான் மணவாளன்னு சொல்லிக்கிறார், தம்மையே தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிறார். மணவாளன் எடுபடும் அப்படின்னா எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் வரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் தான். இதை 2 விதத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இது ஒரு லேசான வார்த்தை கிடையாது. எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள்னா யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. முதல்ல ஒரு கல்யாண கொண்டாட்டத்தை பற்றி பேசிட்டு மணவாளன் இருக்கிறான்ட்டு திடீர்னு மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படுறதுன்னா அப்படி யூத கலாச்சாரத்தில் முதல்ல நடக்காது. எல்லாரும் மணவாளன் வீட்டுக்கு தான் போவாங்க, அங்கே தான் கொண்டாடுவாங்க. அந்த கொண்டாட்டம் முடிஞ்ச பிறகு அவங்க தான் வீட்டுக்கு போவாங்களே வழியே மணவாளன் ஒன்று அங்கேருந்து எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார். அது மட்டும் இல்லை, அந்த எடுத்துக்கொள்ளப்படுறது ரொம்ப ஹார்ஷாக இருக்குன்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இது எப்படி தெரியுதுன்னா, இயேசு தாம் கைது செய்யப்படுறது, சிலுவையில் அறையப்பட போடுறத சொல்லுகிறார். ஒரு மாதிரி மறைவாக அதை சொல்லி காமிக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, இயேசுகிட்ட உபவாசத்தை பற்றி கேள்வி கேட்குறப்போ இயேசு சொல்கிறார், எப்போ கல்யாண கொண்டாட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ உபவாசிக்கிறதுக்கு நேரம், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நேரம்னு சொல்கிறப்ப அவருக்கு மனசில் சிலுவை மனசுக்கு வருதுன்றாங்க. சந்தோஷம் இப்போ இருக்குது, ஆனால் கூடி சீக்கிரம் நான் சிலுவைக்கு போகணுன்ற அந்த நினைவு டக்குன்னு வந்ததுனால ஒரு மாதிரி மறைவாக அதை சொல்லி விடுறாரு. அன்னைக்கு எவனுக்கும் புரிஞ்சிருக்காது, ஆனால் சிலுவைக்கு அப்புறம் புரிஞ்சிருக்கும். எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள்னா அவர் கைது செய்யப்படுறது, சீஷர்கள்ட்டிருந்து எடுத்துக்கொள்ளப்படுறது, கைது செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு கல்லறையில் வைக்கப்பட்ட நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு கூட்டம் புரிஞ்சுக்கிறாங்க. இதை சில வேத வல்லுநர்கள் அப்படி தான் இதை இன்டர்பிரேட் பண்ணுறாங்க. இன்னொரு கூட்டம் என்ன சொல்கிறாங்க, வெறும் கைது செய்யப்படுறதுக்கு எடுத்துக்கொள்ளப்படுறது, சிலுவையில் அறையப்படுறதுக்கு கல்லறையில் வைக்கப்படுறதுக்கு அப்படி மட்டும் இல்லைங்க. எடுத்துக்கொள்ளப்படுறதுன்னா அது எப்படியா இருக்கணும், சிலுவைக்கு போய் உயிரோட எழும்பி அப்புறம் பரமேறினது சொல்றது. அதாவது பூலோகத்திலிருந்தே எடுத்துக்கொள்ளப்படுற நாட்கள் வரும், அந்த நாட்களில் உபவாசிப்பார்கள் அப்படின்ற அர்த்தத்தில் தாங்க சொல்லியிருக்கு அப்படின்னு இன்னொரு கூட்டம் சொல்கிறாங்க.
அது எப்படி வேணால் இருக்கட்டும், ரெண்டுமே ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது எப்படி இருந்தாலும் அதை வச்சு புரிஞ்சுக்கலாம். அதுக்கு பிறகு வருவோம் நம்ம. 2 ஆப்ஷன் இருக்குது. என்ன இப்போ ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறாரு, இப்போ நேரம் கிடையாதுப்பா, பிறகு உபவாசிக்கிற நேரம் வரும். ஓகே, இயேசுடைய பதிலை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போது இயேசு இந்த உபவாசத்தை பற்றி பதில் சொல்கிறாரு, இதை பற்றி யோசித்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக பதில் சொல்கிறாரு, அவனுக்கு ஏற்ற பதில் சொல்கிறாரு. அவருடைய பதில் என்ன சொல்லலைன்றது கவனிச்சிங்களா? உபவாசத்தை எந்த விதத்திலையும் பழிச்சும் பேசலை, உபவாசத்தை ரொம்ப உயர்த்தியும் பேசலை, ரெண்டுமே செய்யலை. கவனிச்சிங்களா? உபவாசத்தை பழிச்சும் பேசலை, உயர்த்தியும் பேசலை. உபவாசம் கெட்டதுன்னு சொல்ல ஏசு அப்படியா சொன்னார்? கிடையாது. உபவாசம் அவசியம் இல்லைன்னு சொன்னாரா? அப்படின்னு சொல்லலை. என் சீஷர்கள் உபவாசிக்கவே மாட்டாங்க அப்படி சொல்கிறார், அப்படிலாம் சொல்லலை. அதே நேரத்தில் உபவாசத்தை ரொம்ப உயர்த்தியும் பேசலை. ஐயோ மன்னிச்சிரோங்க, கரெக்ட், நாங்கள் உபவாசத்தை மறந்துட்டோம், டேட் பார்க்காம இவன்கிட்ட நாங்கள் விருந்துக்கு ஓகேன்ட்டோம். உபவாசத்தை ரொம்ப அவர் மேன்மைப்படுத்தவும் இல்லை, இது ரொம்ப சூப்பர், இதில் தான் எல்லாம் இருக்குது அப்படியும் பேசலை. அவங்க அப்படி தான் நம்பினாங்க பாருங்கள் அதில் சிலர். அப்போ இயேசு வந்து உபவாசத்தை பழிச்சும் பேசலை, அது உயர்த்தியும் பேசலை. இன்னும் கேட்டால் உபவாசத்தை பற்றி ரொம்ப சொல்லலை இங்கே. அவன் உபவாசத்தை பற்றி கேள்வி கேட்குறான், இவர் என்னமோ வேற என்னமோ பேசுகிறார், மணவாளன் இருக்கிறப்போ மணவாளன் போன பிறகு அப்படின்னு பேசின்னு இருக்காரு. சப்ஜெக்டே லைட்டாக மாற்றுற மாதிரி உபவாசத்தை பற்றி சிலர் பாருங்க ஒரு கேள்வியோடு வருவாங்க, அவங்களுக்கு ஏதோ சப்ஜெக்ட் பேசணும்னு வராங்க. ஆனால் எப்போவுமே அவங்க சப்ஜெக்ட் பேசுகிறது அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாது. இயேசு உபவாசத்தை பற்றி பேசணும்னு வந்தவிட்ட இவர் வேற என்னத்தையோ பேசின்னு இருக்கார். உபவாசத்தை பற்றி இங்கே ஒரு பெரிய போதனையை கொடுக்க விரும்பல போல இருக்கு. அவர் பெருசாக ரொம்ப சொல்லிக்கல அதை பற்றி. வேதம் பாருங்க பல இடத்துல உபவாசத்தை பற்றி நல்லா போதிக்குது விவரமாக. இயேசுவே மத்தேயு 6 விவரமாக போதிக்கிறார், உபவாசம் செய்யும்போது எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது எல்லாம் போதிக்கிறார். ஆனால் இந்த இடத்துல ரொம்ப அதை பற்றி டைரெக்டாக சொல்லவில்லை அவர். ஆனால் நானும் ரொம்ப சொல்ல விரும்பலை. இன்னைக்கு உங்களுக்கு ஒருவேளை இன்னைக்கு நிறைய கேள்வி இருக்கலாம். உபவாசம் கண்டிப்பாக செஞ்சாகணுமாங்க? உபவாசம் நல்லதாங்க? அதுக்கு பலன்கள் உண்டா? அதை எப்படிங்க செய்யணும்? செய்கிறதுக்குன்னு ஒரு சரியான விதம் இருக்கா, தவறான விதம் இருக்கா? இந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் வேதத்தில் பதில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இந்த பகுதியில் எல்லா பதிலும் கிடைக்கல. இந்த இடத்துல ஒரு உபவாசத்தை பற்றி பெரிய ஒரு போதனை இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல இயேசு அதை ரொம்ப பெருசுப்படுத்திக்க விரும்புகிற மாதிரி தெரியல. ஆகவே நானும் அதை பற்றி ரொம்ப பேச விரும்பல. ஆனால் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். உபவாசம் சப்ஜெக்ட் வரதுனால இதில் சில காரியங்கள் லேசாக சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் தேவன் ஒரு ரூல் மாதிரி போட்டார்னு சொல்லுகிறார்கள். வருஷத்தில் ஒரு நாள் உபவாசம் இருன்னு ரூல் மாதிரி போட்ட மாதிரி ஒரு இடம் தான் காணப்படுதுன்னு சொல்லுகிறார்கள். லேவியராகமம் 16:29 பாவ நிவாரண நாள், பாவ நிவாரண நாளில் உபவாசம் இருன்னு சொல்கிற மாதிரி தெரியுது அந்த வசனம். 24 மணி நேரம் உபவாசம் இருன்னு சொல்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் அந்த வசனத்தை போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அது அப்படி தெளிவாக காணப்படாது. அந்த வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுது, உன்னையே தாழ்த்தி கொள்ளுன்னு சொல்லுது. ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு யூதர்கள் அந்த வசனத்தை எப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காங்கன்னா இது உபவாசிக்க சொல்லுது, உபவாசிக்க சொல்லுது. சில டிரான்ஸ்லேஷன் டினை யுவர் செல்ஃப்னு சொல்லுது, உன்னையே மறுத்துக்கொள். ஸோ அதை யூதர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, வியாக்கியானம் பண்ணுறாங்க. லேவியராகமம் 16:29 உபவாசம் இருக்க சொல்லுதுன்ற மாதிரி வியாக்கியானம் பண்ணுறாங்க. அப்படி எடுத்துக்கிட்டா கூட பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இடத்துல தான் ரூலாக கொடுக்கப்படுது, வருஷத்துக்கு ஒரு நாள் உபவாசம் இருன்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுது. புதிய ஏற்பாட்டில் அப்படி எந்த ரூலும் கொடுக்கப்படவில்லை. உபவாசம் இருந்து ஆகணும்னு ரூலே இல்லை. ஆனால் இயேசு அதை பற்றி போதிக்கும் போது இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு போதிக்கிறார். நீங்கள் உபவாசிக்கும் போது அப்படின்றார், when you fast. அப்போ he assumes that people will fast. ஜனங்க உபவாசிப்பார்கள்னு அதை எடுத்துக்கொள்கிறார், அப்படி எடுத்துக்கொள்கிறார். ஆனால் ரூல் வந்து அப்படி பெருசாக இல்லை. ஏன் இதை சொல்கிறேன்னா, ரூல் பெருசாக இல்லாதப்போவே பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க, வாரத்தில் 2 நாள் நீ செஞ்சாகணும்னு ஆகிட்டான். ஏற்பாட்டில் தேவன் ஒருவேளை ரூலாக சொல்லியிருந்தா கூட வருஷத்துக்கு ஒரு நாள்ன்றார். இவன் என்ன பண்ண, வாரத்துக்கு 2 நாள் நீ செய்யலைன்னா உனக்கெல்லாம் பக்தியே இல்லை அப்படின்னு எடுத்து செஞ்சிட்டு இருந்தாங்க. உபவாசத்துக்கு பலன்கள் உண்டா? நிச்சயமாக பலன்கள் உண்டு. சரியாக செஞ்சால், சரியான நோக்கத்தோடு செஞ்சால் நிச்சயமாக பலன்கள் உண்டு. எந்த நோக்கத்தோடு செய்யணும்? மற்றவங்க என்ன பார்க்கணும், என்ன பெருசாக பக்தியாக நினச்சிக்கணும்னு செய்யக்கூடாது. தேவன் என்ன பார்க்கணும். அது மட்டும் இல்லை, தேவனை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணாலும் பெருசாக அவர் ஒன்றும் இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. உபவாசம் இருக்கணும்னா என்ன ஒரு நல்ல நோக்கம் என்னது? கடவுளோட நேரம் செலவழிக்கணும் இல்லையா? எல்லாத்தையுமே சைடில் ஒதுக்கிட்டு, இன்க்ளூடிங் சாப்பாடை கூட கொஞ்சம் ஒதுக்கிட்டு, ஒன்றும் இல்லை, ரொம்ப சாப்பிட்டா எதையுமே உருப்படியாக செய்ய முடியுற மாதிரி தெரியல எனக்கு. நீங்கள் யோசித்து பாருங்கள், ரொம்ப சாப்பிட்டா வேதத்தை வாசிக்கிறது ஜபிக்கிறது மட்டும் இல்லை, நான் நினைக்கிறேன் எதையுமே பெருசாக உருப்படியாக செஞ்சிட முடியாது ரொம்ப சாப்பிட்டுட்டா.
ஏன்னா அது ஒரு மாதிரி டல்லாகிடுது நம்மளை, இல்லையா? ஸோ நீங்கள் கொஞ்சம் டயட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நான் நினைக்கிறேன் ஒரு வழி என்னன்னா, ஒரு பெரிய வேலையை எடுத்துக்கோங்க. முதல்ல அசைன்மெண்ட், முக்கியமான வேலை, அதை செய்யணும்னு மனசில் இருந்தாலே கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவீங்க. அது ஈஸியாக டயட் பண்ணுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உண்மைதான், கம்மியாக சாப்பிட்றப்போ பாருங்கள், அது மற்ற காரியங்கள் நல்லா செய்கிறதுக்கு, நம்முடைய கவனத்துக்கு அது இட் ஹெல்ப்ஸ் டு அவர் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன், எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுது. அப்போ சாப்பிடாமல் இருக்கும்போது நாம் வேதத்தை வாசித்து தேவனோட நேரம் செலவழிக்கிறது, இதெல்லாம் இன்னும் நல்லா செய்ய முடியுமா? நிச்சயமாக நல்லா செய்ய முடியும். அப்போ அதுக்காக நான் செய்கிறேன், தேவனோட ஸ்பெஷலாக நேரம் செலவழிக்க விரும்புகிறேன். அவருடைய வசனத்தில், அவருடைய வசனமே என்ன பிழைக்க வைக்கட்டும். இயேசு சொன்னார்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான்னு எப்போ சொன்னார்? 40 நாள் உபவாசம் இருந்துட்ட பிறகு சொன்னார். அந்த வார்த்தை உபவாசம் இல்லாமல் சொல்கிறதுக்கும் உபவாசம் இருந்த பிறகு அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அவன் பிசாசு சொல்கிறான், இந்த கல்லை அப்பமாய் மாற்றணும். இயேசு சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற. அப்போ இயேசு என்ன சொல்கிறார்? என்னை இவ்வளோ நாள் போஷித்தது இவருடைய வார்த்தை. அப்போது ஒருத்தர் தேவனே, அந்த அளவுக்கு நீர் என்னை திருப்திப்படுத்தும், உங்களுடைய பிரசன்னம் என்னை திருப்திப்படுத்தட்டும், உங்களுடைய வசனம் என்னை திருப்திப்படுத்தட்டும். இந்த அப்பம் கூட வேணாம், இன்னைக்கு மத்தியானம் இந்த அப்பத்தை கூட ஒதுக்கிட்டு, இந்த சோறை கூட ஒதுக்கிட்டு, உம்முடைய வார்த்தையை எனக்கு அப்பமாய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் உபவாசிப்பான்னா அது சூப்பர். இப்போ நல்ல நோக்கங்கள் இருக்குது, அதில் பெரிய பலன்களும் நிச்சயமாய் இருக்குது. புதிய ஏற்பாட்டிலே கூட பார்த்தீங்கன்னா, ஊழியர்கள், தேவனுடைய இயேசுடைய சீஷர்களே, அப்போஸ்தலர்களெல்லாம் உபவாசிக்கிறார்கள். பெரிய ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாலெல்லாம் உபவாசிக்கிறார்கள். அப்போ நிச்சயமாக அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் ரொம்ப நான் அதை பற்றி சொல்லவே இல்லை, ஏன்னா இயேசு சப்ஜெக்டை மாற்றினார்னு சொன்னேன்ல. திரும்ப இங்கே போயிடுவோம், மார்க் 2க்கு போயிடுவோம். இயேசு என்ன பண்ணுறாரு? அவன் உபவாசத்தை பற்றி கேள்வி கேட்குறவன்ட்டு என்ன பண்ணுறாரு? பேசிக்காக என்ன சொல்கிறாரு? எப்பா, எல்லாத்துக்கும் ஒரு காலமும் நேரம்னு இருக்குது. இது உபவாசிக்கிறதுக்கு நேரமே கிடையாது, இது கொண்டாடுறதுக்கு நேரம். திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் ஃபாஸ்டிங், திஸ் இஸ் த டைம் ஃபார் ஃபீஸ்டிங் போன்றாரு. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குப்பா, இது உபவாசிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, இது கொண்டாடுறதுக்கு, விருந்து இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நேரம். ஆனால் அது ரொம்ப ஒரு பேசிக்கான பாயிண்ட் தான். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பத்தாது. இந்த இடத்துல இயேசு என்ன சொல்ல வரான்றது நல்லா கொஞ்சம் கவனிக்கலாமா? அதாவது நேரம் கிடையாதுன்றது மட்டும் இல்லை, அதை எப்படி சொல்கிறாரு? ஏன் நேரம் இல்லையா இது? ஏன் இது கொண்டாடுறதுக்கு நேரமா? ஏன்னா இங்கே ஒரு கல்யாண கொண்டாட்டம் போல ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்குன்றாரு. ஒரு கல்யாண கொண்டாட்டம் போல ஒன்று நடந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நான் என்ன கேட்குறேன், கல்யாணமே நடக்கலையே அங்கே எங்கே கல்யாணம் நடந்ததுன்னு கேட்குறாங்க. என்ன கல்யாணமாக நடந்துட்டு இருந்தது? கல்யாண கொண்டாட்டமாக நடந்துட்டு இருந்தது? இல்லவே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாரு, இங்கே ஒரு கல்யாண கொண்டாட்டம் மாதிரி நடக்குதுன்ற மாதிரி சொல்லி காண்பிக்கிறாரு. எதை வச்சு சொல்கிறாரு? தாம் மணவாளன்றதை வச்சு சொல்கிறார். தாம் மணவாளன், அங்கே தான் விஷயமே இருக்குது. அவருடைய பதிலில் மிக முக்கியமான வார்த்தை என்னது? நல்ல கவனிங்க. அவருடைய பதில் 19 தாம் மணவாளன் எத்தனை தடவை சொல்லி காமிக்கிறார் பாருங்க. மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடன் இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மணவாளன் இருக்கிறார்ப்பான்றாரு. ஆகவே உபவாசம் இந்த நேரத்தில் கூடாது. 20ஆம் வசனத்தை சொல்றாரு, மணவாளன் போயிட்ட பிறகு அந்த நாட்களில் அவர் சொல்ற பதில்ல மிக முக்கியமான வார்த்தைகள் மணவாளன் இருக்கிறார்ப்பா, நான் தான் மணவாளன், நான் இருக்கிறேன். அப்ப நான் இருக்கிற இடத்துல ஒரு கல்யாண கொண்டாட்டம் நடக்கிறது போல, நான் என்னுடைய சீஷர்களோட இருக்கிறேன்னா அங்கே ஒரு கல்யாண கொண்டாட்டம் நடக்கிறது போல. ஆகவே உபவாசிக்கிறதுக்கு நேரம் இது கிடையாதுன்றாரு. அப்போ இங்கே பெரிய பாயிண்ட் என்னன்னா, இயேசு தம்மை மணவாளன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார், தம்மை மணவாளன் என்று வெளிப்படுத்துகிறார். இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ், இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களான்னு தெரியல. தம்மை பற்றி திரும்ப திரும்ப சொல்லிக்கிறார், மணவாளன் இருக்கிறப்பா, மணவாளன் இருக்கப்பா, மணவாளன் இருக்கிறேன்னு. அப்படின்னா என்ன பண்ணுறாரு? தம்மையே ஸ்பெஷலாக சொல்லி காண்பிக்கிறார். ஒரு கல்யாணத்தில் யாருங்க ஸ்பெஷலு? மணவாளன் தானே. மணவாளன், மணவாட்டி, மாப்பிள்ளை, பெண், அவங்க தான் ராஜா ராணி மாதிரி கல்யாணத்தில். யூத கலாச்சாரத்தில் அந்த மாப்பிள்ளைக்கு கிரீடம்லாம் போட்டு உன்னை பெருசாக இது பண்ணாங்க. இன்னைக்கு கூட சில மாப்பிள்ளைகள் குதிரை மேலாம் ஏற்றி இப்படி கொண்டு வருவாங்க இல்லையா? அப்போ அந்த மாப்பிள்ளைக்கு தான், மாப்பிள்ளை தான் ஹீரோ மாதிரி. தமிழில் அந்த மாப்பிள்ளைன்னு அந்த வார்த்தைக்கே ஒரு இது இருக்கு இல்லையா? சில கிண்டலாக கூட பயன்படுத்தலாம். ஆனால் மாப்பிள்ளை தான் மெயின்ற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா? நான் தான் மாப்பிள்ளைன்னு எத்தனை முறை சொல்கிறாங்க. மாப்பிள்ளை இருக்கிறேன், ஆகவே உபவாசம். மணவாளன் தம்மையே ஸ்பெஷலாக சொல்லி காண்பிக்கிறார்.
என்ன சொல்கிறாரு, நான் தான் மாப்பிள்ளை மாதிரி, நான் இங்கே இருக்கிறேன், என் சீஷர்களோட நான் இருக்கும்போது அது கொண்டாடுறதுக்கு நேரம் மாதிரி, கல்யாண கொண்டாட்டம் மாதிரி போன்றார். என்ன சொல்கிறாருன்னா, உபவாசத்தை பற்றி நீ கேள்வி கேட்க வந்துட்ட, நாங்கள் உபவாசம் இல்லைன்றது உனக்கு அவ்வளோ பெருசாக தெரியுது. உன் கண்ணுக்கு முன்னால் யார் நிற்கிறான்றதை உணர்ந்தேன்னா நீ இதை கேட்டிருக்க மாட்டேன். நான் எவ்வளோ ஸ்பெஷல்ன்றதை உணர்ந்தேன்னா இப்படிப்பட்ட கேள்வி வந்திருக்காது. நான் மணவாளன், நான் எவ்வளோ மேன்மை உள்ளவர் என்றதை உணர்ந்தேன்னா நீ இப்படி யோசிச்சிருக்கவே மாட்டேன், இப்படி கேட்டிருக்கவே மாட்டேன். என்ன சொல்கிறாரு, உங்கள் கலாச்சாரத்தில் கல்யாண கொண்டாட்டம்னு வந்தால் உபவாசத்தையே ஓலில் போட்டுருவீங்க, எல்லாத்தையுமே ஓலில் போடுவீங்க. இங்கே நானே வந்திருக்கிறேன், மணவாளன் நான்றாரு, நானே வந்திருக்கிறேன், ஓலில் போட வேணாமா உபவாசத்தை? தம்மையே ஸ்பெஷலாக காமிச்சிக்கிறாருங்க. அவன் உபவாசத்தை பற்றி பெருசாக பேசுகிறப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் யாருன்னு தெரிஞ்ச இந்த மாதிரி கேள்வி கேட்க மாட்டேன், நான் யாருன்றதை உணர்ந்தேன்னா உனக்கு தெரியும் இது கொண்டாடுறதுக்கு நேரம் அப்படின்றதுனால இதை பேசுறதுக்கு பதிலாக அந்த ஆட்களோட சேர்ந்து எங்களோட நீ விருந்திருப்பேன்றார். நான் யாருன்னு தெரிஞ்சா இந்த மாதிரி கேள்வியும் வராது, இந்த நேரத்தில் செஞ்சுட்டு இருக்க மாட்டேன், எங்களோட விருந்து உட்காந்து சாப்பிடுவேன். ஆயக்காரனும் இந்த பாவிகளும் என்னுடைய மேன்மையை உன்னை காட்டிலும் அதிகமாக புரிஞ்சுக்கிட்டான், அதனால தான் அவன் கொண்டாடுறான், நாங்கள் இருக்கிறத கொண்டாடுறான், என்னுடைய சீஷர்கள் கொண்டாடுறாங்க. ஏன்னா எதுக்காக கொண்டாடுறாங்க, வெறும் நிறைய சாப்பாடு இருக்குன்றதுனால கொண்டாடல, நான் அங்கே இருக்கிறேன்றதுனால கொண்டாடுறாங்க. என்ன கொண்டாடுறாங்க, என் பிரசனத்தை கொண்டாடுறாங்க, என்ன ஸ்பெஷலாக பார்க்குறாங்க, நீ பார்க்குறத விட பார்க்குறாங்க. உனக்கு நான் யாருன்றது புரிஞ்சிருந்தா இந்த கேள்வியே, உபவாசத்தை பற்றி கேள்வியே வந்திருக்காது. அதை விட்டுட்டு எங்கள் கொண்டாட்டத்தில் நீனும் கலந்து கொண்டிருப்ப. தம்மையே ஸ்பெஷலாக காண்பித்துக் கொள்கிறார். ஒரு மாதிரி நான் தான் ஸ்பெஷல்னு சொல்ல, ஒரு மாதிரி ரொம்ப சொல்லாமலே சொல்கிறாரு இல்லையா, நாசுக்காக சொல்கிறாரு. ஸோ தம்மையே ஸ்பெஷலாக காமிச்சிக்கிறார், அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் அது மட்டும் இல்லை, அது கூட பத்தாதீங்க. இங்கே இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ பொதுவாக தம்மை ஸ்பெஷலாக காமிச்சிக்கிறார், மணவாளன்னு சொல்லிக்கிறார்ன்றது மட்டும் இல்லை, இதனுடைய மேலான அர்த்தம் சொல்கிறேன் பாருங்க. அதாவது இங்கே தம்மையே மணவாளன் என்று இயேசு சொல்லிக் கொள்வதன் மூலமாய் என்ன திரும்ப பண்ணுறாரு, தம்மையே இஸ்ரவேலின் தேவனாய் வெளிப்படுத்துகிறார். இது ஒரு லேசான அனாலஜி கிடையாது. இங்கே ஒரு லேச சும்மா ஏதோ ஒரு உதாரணத்துக்கு நான் ஸ்பெஷல்னு சொல்கிறதுக்கு நான் தான் மாப்பிள்ளை அப்படி கிடையாது. தம்மையே மணவாளன் சொல்லிக்கிறதுனால அதன் மூலமா என்ன பண்றாரு, இயேசு தம்மை இஸ்ரவேலின் தேவனாக வெளிப்படுத்துகிறார். தான் தான் இஸ்ரவேலின் தேவன் என்று வெளிப்படுத்துகிறார். நீங்க கேட்கலாம் எப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் திரும்ப திரும்ப இஸ்ரவேலின் தேவன் மணவாளனாய் சித்தரிக்கப்படுகிறார், மாப்பிள்ளை மாதிரி சித்தரிக்கப்படுறார். யார்? யெகோவா தேவன், இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேல் தேசம் அவருடைய மனைவியாய் சித்தரிக்கப்படுது. பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட வசனங்களை? பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ வசனங்கள் இருக்கு. சில உதாரணம், ஏசாயா 54:5 உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், யோர் மேக்கர் இஸ் யோர் ஹஸ்பண்ட். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர்னா உன் சிருஷ்டிகரே உன் புருஷன்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொல்லுவாங்க, உன் சிருஷ்டிகர் உன் புருஷன். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். உன் புருஷன் பேர் என்ன? சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். 6ஆம் வசனம் சொல்லுது, ஏசாயா 54:6 இருக்கேன். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். உன் தேவன் உன் புருஷன் ஏன் சொல்றாராம்? இந்த இஸ்ரவேல் தேசம் ஒரு கைவிடப்பட்ட ஸ்திரீயை போல இருக்குதான். விவாகம் பண்ணியாச்சு, ஆனா தள்ளப்பட்டுருச்சு. தள்ளப்பட்ட ஒரு மனைவியை போல வர்ணிக்கப்படுது இந்த இஸ்ரவேல் தேசம். தள்ளப்பட்ட மனைவியை போல இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன பண்றாரு? அழைக்கிறார். அழைச்சு என்ன சொல்றாரு? உனக்கு புருஷன் இல்லைன்னு நினைச்சுக்காத, உன் சிருஷ்டிகரே உன்னுடைய புருஷன், உன்னுடைய நாயகன், நான் தான் உன் புருஷன்றார். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நிறைய வசனம், ஏசாயா 62:5 அங்க பிற்பகுதியில் சொல்லப்படுது, மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார்னா, தான் கட்டிக்க போற அந்த பெண்ணை குறித்து எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கிறானோ அந்த மாப்பிள்ளை,
அப்படி அந்த விதத்துல உன் தேவன் உன்னை குறித்து மகிழ்ச்சியாய் இருப்பான். அப்போ இப்படி நிறைய வசனங்கள் இருப்பாங்க பழைய ஏற்பாட்டில். இஸ்ரவேலின் தேவன் ஒரு புருஷராய் வர்ணிக்கப்படுகிறார், சித்தரிக்கப்படுறார். அவருடைய ஜனம் ஒரு மனைவியை போல சித்தரிக்கப்படுது. புதிய ஏற்பாடு வருது, இயேசு வருகிறார், தம்மையே மணவாளன் என்று வெளிப்படுத்துகிறார். நான் தான் மணவாளன் என்றாரு. அது ஒரு லேசான காரியம் இல்லை. நம்முடைய பகுதியில் மட்டும் நான் ஏற்கனவே காமிச்சேன், 3 முறை தம்மையே மணவாளன் என்று சொல்கிறார். மணவாளன் இருக்கிறப்போ உபவாசிக்கலாமா? மணவாளன் ஒரு நாள் போயிட்ட பிறகு உபவாசிக்கலாம். நம்ம பகுதியில் சொல்கிறது மட்டும் இல்லை, சுவிசேஷ இயேசு மற்ற இடங்களில் மணவாளனாய் சொல்லப்படுகிறார். பாருங்கள், யோவான் ஸ்நானன் ஒரு இடத்துல, யோவான் 3:26-30 அங்கே பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானன் இயேசுவை மணவாளன் சொல்கிறார், சித்தரிக்கிறார், மணவாளன் என்று சொல்லி காமிக்கிறார். யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் அவர்கிட்ட சொல்கிறாங்க, யோவானே இப்போ புதுசாக இயேசுன்னு வந்திருக்கார் இல்லையா ஒருத்தர், எல்லாம் கூட்டமும் அவருக்கு பின்னால் போகுது, இப்போ அதை பற்றி என்ன சொல்லுகிறீர், நீங்கள் வருத்தப்படுறீங்களா அப்படின்றப்போ யோவான் சொல்கிறார், அங்கே யோவான் 3:29 சொல்கிறார், நான் வருத்தப்படல, நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவர் தான்ப்பா மாப்பிள்ளை, அவர் தான் மணவாளன், நான் மணவாளனுடைய தோழன். மாப்பிள்ளை சக்ஸஸாக இருக்கிறான்னு கேள்விப்படுறப்போ எனக்கு சந்தோஷம் வருது. அடுத்த வசனத்தில் தான் சொல்கிறார் யோவான், அவர் பெருகவும் நான் சிறுகவும். அவருடைய மேன்மையை பேசுகிறப்போ அந்த மணவாளன்ற அந்த ஒரு இமேஜை கொண்டு வராரு பாருங்க. மத்தேயு 25 இயேசுவே திரும்ப தம்மையே மணவாளன் சொல்லி காமிச்சிக்கிறாருங்க. மத்தேயு 25 ஒரு கதையை சொல்றாரு இயேசு, ஒரு ஓமையை சொல்றாரு. எப்படி 2ஆம் வருகைக்காக நாம ஆயத்தமாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும்னு ஒரு கதை சொல்றாரு. ஞாபகம் இருக்கா? 10 கன்னிகைகளை குறித்த ஒரு கதை, த பேரபிள் ஆஃப் த 10 virgins சொல்லுவாங்க, அல்லது த பேரபிள் ஆஃப் த வைஸ் அண்ட் ஃபூலிஷ் virgins. 10 கன்னிகைகள்னா அவங்க யாருன்னா பிரைட்ஸ்மேட்ஸ் மாதிரி, அதாவது மணவாட்டியினுடைய தோழிகள். மணவாட்டியினுடைய தோழிகள் அவங்க அவங்க தான் அந்த மணவாளனை, அந்த மாப்பிள்ளையை ரிசீவ் பண்ணணுமா ஒரு திருமணத்தில். மணவாளன் வரும்போது, அவருடைய பார்ட்டி வரும்போது இவங்க தான் போய் ரிசீவ் பண்ணணும், இந்த மணவாட்டியினுடைய தோழிகள். அப்போ அந்த மாதிரி 10 பேர் இருந்தாங்களா. ஏசு ஒரு கதை சொல்கிறாரு, மணவாளன் வராருன்னு காத்துக்கிட்டே இருந்தாங்களா. அவர் லேட் பண்ணிட்டாராம் மணவாளன். லேட் பண்ண இவங்க தூங்கிட்டாங்க. அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு, நடுராத்திரி ஆயிடுச்சு. நடுராத்திரியில் எழுப்புறாங்களாம், சத்தம் வருதா, அதோ மணவாளன் வரார் எழுந்துன்னு. இந்த மாதிரி நடக்குமா? நடுராத்திரியில் மணவாளன் வருவாரா? வேணே அப்படி சொல்கிறாரு கதையை. நடுராத்திரியில் மணவாளன் வரார், எந்திரிச்சு போய் அவரை ரிசீவ் பண்ணுன்னு வர்றப்போ எந்திரிக்கிறாங்க இந்த 10 கன்னிகைகள். எந்திரிச்சு பார்த்தா அவங்க விளக்கு அணைஞ்சிருச்சு. அதில் 10ல் 5 பேர் புத்திசாலித்தனமாக தனியாக எண்ணெயை கொண்டு வந்தாங்க. அந்த எண்ணெயை யூஸ் பண்ணி விளக்கை திரும்ப பற்ற வச்சு மணவாளனை ரிசீவ் பண்ண போயிட்டாங்க. கல்யாண கொண்டாட்டத்துக்கு போயாச்சு. மீதி 5 பேர் எண்ணெய் கொண்டு வராதனால அதில் கலந்து கொள்ள முடியல. அந்த கதை முடிகிற இடத்துல இயேசு சொல்கிறாரு, இதுக்காக தான் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள், ரெடியாக இருங்கன்றாரு. நீங்கள் நினைக்காதப்போ வருவேன் அப்படின்றாரு. ஒரு மாப்பிள்ளை நடுராத்திரியில் வருவாரான்னு நினைப்பாங்க எல்லாம், ஆனால் நான் அப்படி தான் வருவேன்றேன். நடுராத்திரியில், லிட்டரலாக நடுராத்திரி இல்லை, யாரும் எதிர்பாராத நேரத்தில் வருவேன்னு சொல்ல வருகிறாங்க. ஆனால் எப்படி சொல்கிறார்? மணவாளன் வரான்ற மாதிரி சொல்கிறார். நான் மணவாளன், நான் வருவேன். யாருக்காக வருவேன்? என் மணவாட்டிக்காக வருவேன். அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? இந்த பழைய ஏற்பாட்டில் தேவனை மணவாளன் சொல்லப்படுறத இயேசு புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டு தம்மையே மணவாளன் என்று சொல்லிக்கிட்டு, அதனால தான் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டை தொடர்ந்து வாசித்தீங்கன்னா இந்த படம் இன்னும் ஃபுல்லாக டெவலப் ஆகிடுது. பவுல் பார்த்தீங்கன்னா இது இன்னும் டெவலப் பண்ணி காமிக்கிறாரு. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவு எப்படின்னு சொல்கிறாரு, ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற உறவை போல அப்படின்னு 2த்தையும் கம்பேர் பண்ணுறாரு. எபேசியர் 5 கிறிஸ்து சபையை அன்பு கூறுறது போல தான் ஒரு புருஷன் மனைவியை அன்பு கூறணும். பவுல் இதை இன்னும் விவரமாக டீச் பண்ணுறாரு இல்லையா. இயேசு தான் மணவாளன், சபை தான் மணவாட்டின்றது ரொம்ப தெளிவாயிடுது புதிய ஏற்பாடை வாசித்து முடிக்கிறதுக்குள்ள. வெளிப்படுத்தல் வந்தீங்கன்னா யோவான் சொல்லுகிறாரு, ஒரு நாள் இயேசு திரும்ப வரப்போறார், நான் அவரை சந்திக்கும் போது என்ன நடக்க போதான், ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்துன்னு ஒன்று வருதான். அந்த விருந்தில் நாம யாரு? நாம தான் மணவாட்டி, சபை தான் மணவாட்டி. இப்போ இந்த புதிய ஏற்பாட்டினுடைய போதை நமக்கு நல்லா தெரியும். இயேசு மாப்பிள்ளை மாதிரி, சபை பெண்ணு மாதிரி. ஆனால் அந்த இமேஜ் யார் சொன்னதுன்னா இயேசு தான் ஆரம்பிச்சு விட்டது. தம்மையே மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிறது மூலமாய் ஆரம்பிச்சு விட்டார். அப்போது இந்த பகுதிக்கு போயிடுங்க, நம்ம மார்க் பகுதிக்கு போயிடுங்க. இங்கே என்ன நடக்குது? இயேசு தம்மையே மணவாளன் என்று வெளிப்படுத்த தொடங்குறார் இல்லையா. இது என்ன காண்பிக்குது? இயேசுனுடைய
மகிமையை காண்பிக்குது. இயேசுனுடைய மகிமையை காண்பிக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, தம்மை மணவாளன் சொல்றாருன்னா அர்த்தம் என்னன்னா, மாம்சத்தில் வந்த யெகோவா தேவன் என்று தம்மையே வெளிப்படுத்துகிறார். யெகோவா தம்மை பற்றி சொன்னதை இங்க இயேசு தம்மை பற்றி சொல்லுகிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன? இவர் தான்ப்பா யெகோவா, மாம்சத்தில் வந்த யெகோவா தேவன் என்று தம்மையே வெளிப்படுத்துகிறார். He reveals that he is God in the flesh, Yahweh in the flesh. If he is the bridegroom, he is Yahweh in the flesh. அதை வெளிப்படுத்துறார். இங்க இயேசுனுடைய மேன்மையை வெளிப்படுது, இயேசுனுடைய தெய்வத்துவமே இங்க வெளிப்படுதுன்னு சொல்லலாம். ஆமா, அங்க இருக்கிறவங்க பாதி பேருக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. உண்மைதான். இயேசு சொன்னது இதனுடைய அர்த்தத்தை அங்க யாருக்குமே புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேன், பழைய பாட்டில் தேவன் மணவாளனா சொல்லப்படுறாரு. இயேசு மணவாளன்னா இயேசு மாம்சத்தில் வந்த தேவன், தெய்வத்துவமே இங்கே வெளிப்படுது அப்படின்னு சொல்றேன் பாருங்க. அது யாருக்குமே அன்னைக்கு புரிஞ்சிருக்காது. பரிசேயர்களுக்கு புரிஞ்சிருக்காது, யோவானுடைய சீஷர்களுக்கு புரிஞ்சிருக்காது, இயேசுடைய சீஷர்களுக்கே புரிஞ்சிருக்காது தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியல. அந்த சம்பவத்தை அனுபவிச்சு கொண்டிருந்த மக்களுக்கு இயேசுனுடைய மேன்மை பெருசா புரிஞ்சிருக்காது. ஏன்னா அவங்களுடைய புரிந்து கொள்ளுதல் லெவல் ரொம்ப மட்டமா இருந்தது அந்த நேரத்தில். இயேசுவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தம்மையை வெளிப்படுத்துறாரு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் தம்மையை வெளிப்படுத்துறாரு. முதல்ல போதிக்கிறார், சூப்பரா பெரிய போதகர் நினச்சிக்கிறான். அடுத்தது பிசாசை விரட்டுறாருப்பா, இவர் இதுதான் ஸ்பெஷாலிட்டி போலன்னு நினச்சிக்கிறான். அடுத்தது வியாதியஸ்தரை குணமாக்குறா, இதையும் செய்கிறாரா, ஓகே சூப்பர். அடுத்தது பாவியை மன்னிக்கிறார். பாவங்களையே மன்னிக்கிறவர்னா யார் இவர் அப்படின்ற ஒரு கேள்வி உண்டாது. அந்த கேள்வி உண்டாகிறப்போ கூட இயேசு தம்மை பெருசா காமிச்சிக்கிறது இல்லை. மனுஷகுமாரனுக்கு பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா மனுஷகுமாரன்றாரு. அது ரொம்ப ஒரு கிரிப்டிக்கான டைட்டில். அது ஆரம்பத்தில் பார்க்குறப்போ அது லேசான டைட்டில் மாதிரி தெரியுது. இயேசு தம்மை அதிகமாய் சொல்லி கொண்டது சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரன். மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டுன்றாரு. ஆனால் போக பார்க்க தான் மனுஷகுமாரன்றதுனுடைய அர்த்தம் வெளிவரப்போகுது. அதை பற்றி அப்புறம் பேசுகிறேன். என்ன சொல்ல வரேன், இயேசு தம்மை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளிப்படுத்தி காண்பிக்கிறதுனால அன்னைக்கு இருந்த ஜனங்களுக்கு இயேசுடைய மேன்மை பெருசா புரிஞ்சுக்கல. ஆனால் வாசிக்கிற நமக்கு வேற லெவலில் நாம புரிஞ்சுக்கணும். வாசிக்கிற நாம், மார்க் எழுதின சுவிசேஷத்தை வாசிக்கிற நாம், இந்த சம்பவங்களை குறித்து வாசிக்கிற நாம் வேற லெவலில் இயேசுடைய மேன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஏன்னா நாம வாசிக்கிறோம்னா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவருடைய மேன்மை வெளிப்பட்டுருது இல்லையா. மார்க் 1:1 போங்க, மார்க் 1:1 போங்க. இயேசுடைய மேன்மையை இந்த பகுதிகளில் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். அந்த மக்கள் புரிஞ்சு காட்டிலும் நாம புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படி தொடங்குது? மார்க் எழுதின சுவிசேஷம், தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். எடுத்த உடனே with a bang, it starts with a bang. கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படல. வாசிக்கிறவர்களுக்கு எடுத்த உடனே இயேசுனுடைய மேன்மை வெளிப்படுது. இவர் யார்? தேவனுடைய குமாரனாகிய இயேசு. எல்லாரும் தேவனுடைய குமாரனாகிய இயேசு, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய குமாரன்றது ரொம்ப இடத்துல வராது, சில இடத்துல தான் வரும். the most exalted title perhaps in the gospel of Mark along with son of man. தேவனுடைய குமாரன் அடுத்தது எங்க வருது? இயேசுனுடைய ஞான ஸ்நானத்தில் வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது இல்லையா, பிதாவே சொல்றார், இவர் என் நேச குமாரன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் தேவகுமாரன்ற கருத்து வராது, ரொம்ப நேரம் வராது, ரொம்ப நேரம் கழிச்சு தான் வரும், கடைசியில் தான் வரும். என்ன சொல்ல வரேன், இயேசுடைய பூலோக ஊழியத்தில் அந்த ஜனங்க அவருடைய மேன்மையை பெருசாக புரிஞ்சுக்கல. ஆனால் மார்க்கை வாசிக்கிற நமக்கு எடுத்த உடனே புரியுது, புரிய வேண்டும். இந்த சம்பவங்களில் இயேசுடைய மேன்மையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்முடைய சம்பவத்தில் என்ன பார்க்கணும்? இவர் மாம்சத்தில் வந்த யெகோவா தேவன், இவருடைய தெய்வத்துவத்தையே நாம் பார்க்கணும். இந்த மணவாளன்ற கருத்தின் மூலமாக அவருடைய தெய்வத்துவத்தையே பார்க்கணும், அவருடைய மேன்மையை பார்க்கணும். நீங்கள் கேட்கலாம், ஓகே அப்போ இங்கே வெளிப்படுற முதல் பாயிண்ட் என்ன? அது இயேசுனுடைய மேன்மை. எல்லாம் சொல்ல இயேசுனுடைய மேன்மை எந்த விதத்தில் வெளிப்படுது? இவர் மணவாளன். யாராவது சொல்லுங்க, இயேசு தான் மணவாளன். அது அவருடைய மேன்மையை காண்பிக்குது. நீங்கள் சொல்லலாம், சரிங்க அதுக்கும் என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃபுக்கும் என்னங்க சம்பந்தம்? இயேசுனுடைய மகிமையே பேசிக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கும் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு என்னங்க சம்பந்தம்? சொல்கிறேன் சம்பந்தம். இயேசு எங்கெங்கே மேன்மைப்படுகிறாரோ அல்லது இயேசுனுடைய மகிமை எங்கெங்கே வெளிப்படுதோ அங்கங்கே ஜனங்க ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இது ஒரு பிரின்சிபல் மாதிரி எடுத்துக்கலாம். இயேசு மகிமைப்படும் போது, அவருடைய மகிமை வெளிப்படும் போது அந்த இடத்தில் ஜனங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இயேசு முதல்ல ஒரு பெரிய ஒரு போதகராக வெளிப்படுறாருன்னா நமக்கு போதிக்கிறவர் அவர்.
வழிகாட்டுகிறவர். இயேசு பிசாசை விரட்டுகிறவராய் வெளிப்படுறார்னா அப்ப இன்றைக்கும் பிசாசின் பிடியிலிருந்து நம்மை விடுதலையாக்கக்கூடியவர். இயேசு எல்லா வியாதியையும் குணமாக்குறார்னா அப்ப இன்றைக்கும் நம்மை குணமாக்க வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். இயேசு வந்து குஷ்டரோகியை சுத்திகரிக்கிறார்னா அப்போ பாவத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறார். இயேசு பாவத்தையே மன்னிக்கிறார்னா அப்ப இன்றைக்கும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். இயேசு வந்து பாவிகளுக்காகவே வந்தேன்னு சொன்னா அப்ப இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பாவிக்கும் பெரிய நம்பிக்கை. இயேசுனுடைய மகிமை எங்கெங்க வெளிப்படுதோ அங்கங்க ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படலாம். அப்ப இங்க இயேசு மணவாளன் என்று வெளிப்படுகிறார், மணவாளனாய் காணப்படுகிறார். இதுல நமக்கு ஆசீர்வாதம் இல்லையான்னு கேட்கிறேன். பெரிய ஆசீர்வாதங்க. என்ன ஆசீர்வாதம் தான் ரெண்டாவது பாயிண்ட். இங்கே வந்து முதல்ல வெளிப்படுறது இயேசுனுடைய மேன்மை, அடுத்தது வெளிப்படுறது இவர் மணவாளன்னா நமக்கு இருக்கிற சந்தோஷம் எவ்வளோ பெரியது. இவர் மணவாளன் என்றால் நமக்கு இருக்கிற சந்தோஷம் எவ்வளோ பெரியது. இங்கே பாயிண்ட்டே என்ன? சந்தோஷம் தானே முக்கியமான பாயிண்ட். இங்கே சந்தோஷம். அவன் என்ன பண்ணுறான்? ஏன் நீங்கள் உபவாசம் இருக்கிறது இல்லை அப்படின்றான். அவன் உபவாசம் துயரமுள்ள உபவாசம், துக்கிக்கிற சோகமான சோக காட்சியை காண்பிக்கிற ஒரு உபவாசம். இயேசு சொல்றாரு, இல்லை இது கொண்டாடுறதுக்கு நேரம், இது சந்தோஷமா இருக்கிறதுக்கு நேரம். அந்த கான்டெக்ட்ல தான் விருந்து சாப்பிட்றதுக்கு. திரும்ப சொல்றேன், சாப்பாடு இருக்கிறதுனால சந்தோஷம் இல்லை, இயேசு இருக்கிறதுனால. ஆனா இயேசு இருக்கிறப்போ நிறைய இடத்துல சாப்பாடும் இருக்குது, என்னமோ தெரில. ஆனால் வெறும் சாப்பாடுனால சந்தோஷம் வருதுன்னா அது வேற. இது வந்து மணவாளன் இருக்கிறார் என்பதனால ஒரு சந்தோஷம். இயேசு மணவாளன் என்றது உண்மை என்றால் அப்போ அவரோட இருக்கிற ஜனங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம். இயேசுனுடைய மேன்மை மட்டும் வெளிப்படல, இயேசுவோட இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையின் மேன்மையை இங்கே வெளிப்படுது. இது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, இது ஒரு கொண்டாட்டத்தின் வாழ்க்கை, இது ஒரு திருப்தி அடைகிற ஒரு வாழ்க்கைன்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் இங்கே வெளிப்படுதுன்னு நம்புகிறேன். பாருங்க, அதாவது இங்கே ஒரு பிரின்சிபல் வெளிப்படுது. இயேசு நம்மோட இருக்கும்போது வாழ்க்கை எப்படி ஆயிடுதுன்னா, லைஃப் இஸ் நாட் லைக் அ ஃபியூனரல் பட் இட்ஸ் லைக் அ வெட்டிங் செலிப்ரேஷன் when Jesus is with us. இயேசு நம்மோட இருக்கும்போது வாழ்க்கை எப்படி ஆயிடுது? ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு அடக்க ஆராதனை மாதிரி கிடையாது, ஒரு கல்யாண கொண்டாட்டம் மாதிரி. இயேசு இருக்கிற போல இங்கே கல்யாணமே நடக்கல. ஆக்சுவலாக சொன்னேன், நான் திரும்ப சொல்கிறேன், கல்யாணமே நடக்கல. அவர் இருந்தாலே கொண்டாட்டம் தான்றாரு. அவர் நான் இருந்தாலே கொண்டாட்டம் தான்ற மாதிரி சொல்கிறாரு. இதை வச்சு நான் சொல்கிறேன், இன்றைக்கும் அந்த பிரின்சிபல் பொருந்தும். இயேசு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அவருடைய பிரசனத்தை நம்ம உணர்றோமோ, அதை அனுபவிக்கிறோமோ, அங்கே கொண்டாட்டம் தான். அது ஒரு சந்தோஷம் தான் இல்லையா? அப்போ ஒரு கேள்வி உண்டாது இல்லையா? அப்போ ஏங்க 20ஆம் வசனத்தில் அப்படி சொல்லிட்டார் அவர்? மார்க் 2:20 என்னன்னு சொல்லிட்டார் இயேசு? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். அப்போ சிலர் இது எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ஏங்க இதை வச்சுட்டு வாழ்க்கையை கொண்டாட்டம் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இயேசுவே என்ன சொன்னார்? கொண்டாட்டம் இப்போதான், நாட்கள் வரும் எடுத்துக்கொள்ளப்படுவேன், அப்போ வந்து பழையபடி அந்த உபவாசத்துக்கே போயிடலான்ற மாதிரி இயேசு சொன்னாருன்னு எடுத்துக்கிறாங்க. இங்கே நல்லா கவனிங்க. சிலர் எப்படி எடுத்துக்கிறாங்க இந்த இடத்த? அவங்க வந்து கேட்டாங்க, ஏன் உபவாசம் இருக்கலன்னு. இயேசு என்ன சொன்னார்? இப்போ இருக்க மாட்டோம்பா, பிறகு இருப்போம். இப்போ நான் இருக்கிறதுனால ஒரே கொண்டாட்டமும் விருந்தோம், ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு போயிடுவேன், அப்புறம் திரும்ப பழையபடி அந்த துயரமான உபவாசத்துக்கே போயிடலாம்லாம். அப்படியே சொன்னாருன்னு கேட்குறேன் நான். இதை கரெக்டாக வியாக்கியானம் பண்ணோம். என்ன அர்த்தத்தில் சொன்னார்? 20ஆம் வசனம் என்ன அர்த்தத்தில் சொன்னார் பாருங்க. அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த எடுத்துக்கொள்ளப்படுறதுன்றதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த முதல் ஆப்ஷன் வழியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது பெருசாக நீங்கள் இது பண்ண தேவையில்லை. ஏன்னா முதல் ஆப்ஷனில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சில ஒரு கூட்டம் தானே என்ன சொல்கிறாங்க? எடுத்துக்கொள்ளப்படுறதுனா சிலுவைக்கு போகிறதுங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த 20ஆம் வசனத்தில் அந்த நாட்களில் உபவாசிப்பார்கள்னா வெறும் குட் ஃப்ரைடேலேருந்து ஈஸ்டர் சண்டே வரைக்கும் அந்த துயரமுள்ள உபவாசம் இருக்கும், அந்த துக்கமான உபவாசம் இருக்கும். இயேசுவே சொன்னார் யோவான் 16:20 நீங்கள் அழுவீங்க, துக்கிப்பீங்க, ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொன்னது வந்து சீஷர்களை பார்த்து தான் கைது செய்யப்பட்டு சிலுவைக்கு போகிறப்போ உண்டார ஒரு காரியத்தை பற்றி அங்கே யோவான் 16:20 சொல்கிறாரு.
அப்போ சிலர் என்ன சொல்கிறாங்க, எப்பா இந்த மாதிரி துயரமுள்ள ஃபாஸ்டிங் வரும்னாரு இயேசு, ஆனால் எப்போ வரும்? குட் ஃப்ரைடேலேருந்து ஈஸ்டர் வரைக்கும் அந்த 2 நாளுக்கு மட்டும்தான். அவர் உயிரோடு எழுப்பின பிறகு அதுக்கு முடிவு வந்துருச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் சிலர் அதை கேட்டுட்டு நாங்கள் இது வேடிக்கையாக இருக்குது, வெறும் அந்த 2 நாள் மட்டும்தான் உபவாசிப்பார்கள்னு சொல்லப்படுதா? இங்கே கிடையாது. பூலோகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உபவாசிப்பார்கள் அப்படின்னு தான் சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், சரி அப்படியே எடுத்துக்கலாம். இயேசு பூலோகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உபவாசிப்பார்கள் இயேசுவே சொல்லிட்டார். அப்போ என்ன அர்த்தம் நான் கேட்குறேன்? பழையபடி பரிசேயர்களுடைய உபவாசத்தை நீங்கள் போய் செய்வீங்கன்னு சொன்னாரா? அந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு? கிடையாது. ஏன் அப்படி இல்லைன்றது எனக்கு தெரியும்னா, ஒருவேளை நம்ம இந்த 2வது வழியில் எடுத்துக்கிட்டா கூட இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உபவாசிப்பார்கள்னு சொல்லிட்டார். இயேசு ஆதி திருச்சபையில் சீஷர்களே உபவாசம் செய்கிறாங்க, உபவாசிக்கிறார்கள். அப்போ அப்படி எடுத்துக்கிட்டா கூட எப்படிப்பட்ட உபவாசமாக இருக்கும்னு கேட்குறேன் நான். அதுதான் கேட்குறேன். சரி, உபவாசிப்பார்கள் நிச்சயம், ஓகே ரைட்டு, உபவாசிக்கலாம். இன்னைக்கு கூட உபவாசம் நல்லது தான். ஆனால் கேள்வி என்னன்னா, எப்படிப்பட்ட உபவாசமாக இருக்கும்? நிச்சயமாய் பரிசேயர்களை போல உபவாசம் இருக்காது. நிச்சயமாக யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் செய்தது போல உபவாசமும் இருக்காது. நல்லா கவனிங்க. ஏன்னா 2 காரணம் கொடுக்குறேன். 2 காரணம். ஏன் இன்றைக்கு நம்முடைய உபவாசம் அவர்களுடைய உபவாசத்தை போல இருக்க முடியாது? 20ஆம் வசனம் இப்படி சொல்லி இருந்தும் அந்த விதத்தில் நாம் உபவாசம் இருக்க முடியாது என்பது 2 காரணம். ஒன்று இன்றைக்கும் இயேசு நம் மத்தியில் இருக்கிறாரா? இங்கே பிரின்சிபல் நான் இருந்தேன்னா மணவாளன் இருக்கிறார், கொண்டாட்டம் தான், சந்தோஷம்தான். நான் கேட்குறேன், இன்னைக்கு இல்லையா அவர்? அப்படியா புதிய ஏற்பாடு போதிக்குது? இயேசுவே எப்படி போச்சார்னா, அதாவது ஜனங்க, திரும்ப சொல்கிறேன், சிலர் எப்படி நினச்சிக்கிறாங்க, இயேசு போல ஊழியம் செய்கிறப்போ சூப்பருங்க, முதலாம் வருகை சூப்பர், அந்த நேரத்தில் நாம் வாழ்ந்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இப்போ இயேசு போயிட்டாரு, இப்போ துக்கிக்கிற நாட்கள். அப்படியா வேதம் போதிக்குதுன்னு கேட்குறேன் நான்? கிடையாது. இயேசுவே சொல்கிறார். இப்போ சிலர் அப்படி நினைக்கலாம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறாரு? நான் போகிறது தான் உனக்கு நல்லதுன்றார். பார்த்துருக்கீங்களா அந்த வசனத்தை? நான் போகிறது தான் உனக்கு நல்லது. நான் யோவான் 16 பாருங்க. இந்த வசனத்தை நிறைய பேர் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிலர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இயேசு இருந்தால் நல்லா இருக்குங்க, இயேசு இருந்தால் நல்லா இருக்குங்க. இயேசுவே அதை பற்றி என்ன சொன்னார்னு பாருங்க. யோவான் 16 7ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். வேணே சொல்கிறார், ஏன்னா சொல்கிறத நான் நம்ப மாட்டாங்கன்னு தெரியும். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, பிரயோஜனமாக இருக்கும். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போகவேனே யாகில் அவரை உங்களிடத்திற்கு, பரிசுத்த ஆவியானவரை வச்சு பேசுகிறார். நான் போனால் தான் ஆவியானவர் அனுப்புவேன், ஆவியானவர் தொடர்ந்து உங்களோட இருப்பார், உங்களுக்குள்ளாகவே இருப்பார்னு சொல்லுது இல்லையா? அப்போ யோவான் 14 வாசித்தீங்கன்னா ஆவியானவர் பற்றி அங்கேயும் சொல்கிறாரு. நான் போகிறேன், ஆனாலும் உனக்கு இன்னொரு தேற்றவாளனை அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் அந்த சத்தியத்துக்குள்ளே நடத்துவார், உங்களோட இருப்பார், உங்களுக்குள்ளாகவே இருப்பார், உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார்னு சொல்கிறாரு. யோவான் 14 16 17 18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்துக்கு வருவேன். யோவான் 14 18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். மத்தேயு 28 சொல்கிறார்ல, மத்தேயு 28 கடைசி வசனம் எப்படி முடியுது? அவருடைய கடைசி வார்த்தைகள் பரமேறத்துக்கு முன்பாக, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இப்போ இப்படிப்பட்ட வசனங்களுக்கு அர்த்தமே இல்லையான்னு கேட்குறேன் நான். இயேசு நம்மோட இருக்கிறார் இல்லையா? இருக்கிறார். சரீர பிரகாரமாக இல்லைனாலும் அவர் பிரசனம் நம்மோடு இருக்குது. அது இட்ஸ் அ ரியல் பிரசன்ஸ். இது சிலர் பாருங்க, நம்ம சிலரை பற்றி எப்படி நினைக்கிறோம், அவங்க வாழ்ந்து மரிச்ச பிறகும் இருக்கிறாங்க, என் இருதயத்தில் இருக்கிறாருன்னு சொல்கிறோம் இல்லையா? எங்கள் தாத்தாவுடைய அப்பா அவர் இருக்கிறாருங்க எங்கள் இருதயத்தில் அப்படின்றோம், என் நினைவில் இருக்கிறாருங்க, ஹீஸ் இன் அவர் மெமரி. நான் கேட்குறேன், இயேசு அப்படி தான் இருக்காரான்னு கேட்குறேன். ஆஹா, இயேசு தம்முடைய ஆவியானவர் மூலமாக இங்கே நிஜமாகவே இருக்கிறார். சரீர பிரகாரமாக இல்லை, ஆனால் நிஜமாகவே வெறும் நினைவில் இருக்கிறார் கிடையாது. அப்போ இதே பிரின்சிபல் இன்னைக்கும் பொருந்துன்றேன். மணவாளன் இருந்தா, இயேசு இருந்தா, அங்கே கொண்டாட்டம் தான், அங்கே சந்தோஷம் தான். அப்படிப்பட்ட உபவாசத்துக்கு இடம் இல்லை. இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த பகுதியை போயிடுங்க, மார்க் 2 போனீங்கன்னா அந்த பகுதியில் இன்னொரு காரணம். ஏன் இன்றைய உபவாசம் அவர்களுடைய உபவாசம் மாதிரி இருக்கக்கூடாது என்பதற்கு இன்னொரு காரணம், துயரமான ஒரு உபவாசமாக இருக்க முடியாது என்பதற்கு இன்னொரு காரணம். அந்த பகுதியில் உபவாசத்தை பற்றி பதில் சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணுறாரு பாருங்க. இயேசு அந்த 21 22 அந்த
ஒரு உதாரணத்தை சொல்றாரு இல்லையா? என்ன சொல்றாரு அதுல? 21 சொல்றாரு, புதிய துணியை எடுத்து பழைய துணியோட யாருமே தைச்சு வைக்க மாட்டாங்க. 21 அதுதான் சொல்றாரு. 22 சொல்றாரு, புதிய திராட்சை ரசத்தை எடுத்து பழைய இந்த துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டாங்க. அதாவது பாயிண்ட் என்னன்னா, அடுத்த வாரம் வளர்க்குறேன் இதை, பட் பாயிண்ட் என்னன்னா, புதுசை எடுத்து பழசோட சேர்க்க முடியாதுப்பா, ரெண்டுமே ஒத்து போகாதுப்பான்றாரு. இதை சொல்லலைன்னா வேணா சொல்லியிருக்கலாம், திரும்ப பழையபடி உபவாசத்துக்கு அந்த உபவாசத்துக்கு தான் போனோன்னு. மணவாளன் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உபவாசிப்பார்கள் சொல்லிட்டு சொல்றாரு, ஆனா புதுசா பழசோட சேர்த்து வைக்க முடியாதுன்னா என்னங்க அர்த்தம்? என்ன தெரியுமா சொல்ல வர்றாரு? நான் வந்துட்டேன், நான் மணவாளன், புதிய ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்து விட்டேன், இனி உங்க பழைய வழிகள் செல்லாது, எதையுமே நீ இதுக்கு முன்னால செஞ்ச மாதிரி திரும்ப செய்ய முடியாது, செஞ்ச வேலைக்காகாதுன்றாரு. நான் ஒரு புதிய வழியை கொண்டு வந்து விட்டேன். நான் வந்துட்டேன்னா புதுமையே கொண்டு வந்துட்டேன். பழைய யூத மார்க்கத்தினுடைய எந்த பாரம்பரியங்களை அப்படியே நீ வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. நீ விசுவாசத்தை பற்றி கேள்வி கேட்கிறியே, என்ன கவனி, உன் கண்ணுக்கு முன்னால யாரு நிக்கிறான்பதை பாரு. யெகோவா தேவனே நிக்கிறேன். புதிய உடன்படிக்கையை கொண்டு வர வந்துட்டேன், புதிய மார்க்கத்தை கொண்டு வர வந்துட்டேன். இப்போ போயிட்டு பழைய வழிகளோட புது வழியை சேர்க்க முடியாது, ரெண்டுமே கிழிச்சிட்டு வந்துடும். நான் வந்துட்டேன்னா இனி நான் சொல்கிறத கேளு, உபவாசமாக இருக்கட்டும் வேற எதாக இருக்கட்டும், நான் சொல்கிற மாதிரி தான் இனிமேல் செய்யணுன்றார். அங்கே பாயிண்ட் அதுதான். உபவாசமாக இருக்கட்டும், இந்த கான்டெக்ட்ல பல காரியங்கள் இருக்கு, வெறும் உபவாசம் மட்டும் இல்லை. அந்த 21, 22 வருது பாருங்க, பழசை கொண்டு போய் புதுசோட சேர்க்க முடியாதுன்ற கருத்து வந்து வெறும் உபவாசத்துக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா யூத பாரம்பரியங்களுக்கும் பொருந்தும். அவன் பரிசேயன் என்ன நினைச்சிடுறான், ஓகே இயேசு சூப்பரு, ஆனால் நம்ம வழிக்கு வரமாட்டாரு, கொஞ்சம் அவர்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டையும் நம்மகிட்ட இருக்கிற பெஸ்ட்டையும் கொஞ்சம் கலந்து வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? இயேசு சொல்றாரு, நான் வந்துட்டேன்னா நீ என்ன தான் கவனிக்கணும், போ, மற்றதெல்லாம் ஹோல்ல போடு. நான் புதிய மார்க்கத்தை, புதுமையை கொண்டு வந்துட்டேன், இதை கொண்டு போய் பழசோட சேர்க்க முடியாது. உபவாசத்துக்கு மட்டும் கிடையாது, ஓய்வு நாளை இனிமே நீ எப்படி அனுசரிக்கணும் அனுசரிக்க கூடாதுன்றதை நான் சொல்றேன்றாரு. இவ்வளோ நாளாக நீங்கள் அனுசரித்த மாதிரி இனி அனுசரிக்கலாம்னு நினைக்காதன்ற மாதிரி போறாரு. அடுத்த சப்ஜெக்ட் வந்து ஓய்வு நாள் தான். அதை பற்றி கோச்சிக்கிறாங்க இயேசு மேலே. இயேசு என்ன சொல்ல வர்றாரு, நான் வந்துட்டேன்னா புதுமை வந்தாச்சு, இனி உபவாசமாக இருக்கட்டும், ஓய்வு நாள் அனுசரிக்கிறதா இருக்கட்டும், சாப்பிட்றதா இருக்கட்டும், சாப்பிடாம இருக்கிறதா இருக்கட்டும், விருந்து இருக்கிறதா இருக்கட்டும், யாரோட சாப்பிடணுன்றதா இருக்கட்டும், நான் சொல்றதுதான் இனிமே, நான் சொல்றதை கவனி, புதிய வழியை கொண்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. பயங்கரமான ஒரு 2 வசனம் அது, 21, 22. பழசை கொண்டு போய் புதுசோட சேர்க்க முடியாதுன்றது வந்து அவங்களுடைய ஒட்டு மொத்த ரிலிஜியஸ் சிஸ்டத்தையே மாற்ற போறார் இயேசு. நான் வந்துட்டேன்னா நீ இனி எதையும் அதே மாதிரி பார்க்க முடியும், சேம் இது வரைக்கும் பார்த்த மாதிரி பார்க்க முடியாது, ஆலயத்தை இது வரைக்கும் பார்த்த மாதிரி பார்க்க முடியாது, தேவாலயம் தேவாலயம்னு சொன்னா இனிமே நீ அதை சேமா பார்க்க முடியாது. நான் வந்துட்டேன்னா அதை வித்தியாசமா பார்க்கணும், ஏன்னா நான் தான் தேவாலயம். நான் வந்துட்டேன்னா உன்னுடைய பலிகளை வித்தியாசமா பார்க்கணும், ஏன்னா நான் தான் பலிகளினுடைய நிறைவேறுதல். நான் வந்துட்டேன்னா இந்த ஓய்வு நாளை வித்தியாசமா பார்க்கணும், நான் எல்லாத்தையுமே வித்தியாசமா பார்க்கணும், ஏன்னா நான் தான் எல்லாத்தினுடைய உண்மையான அர்த்தத்தையும் கொடுக்க வந்திருக்கிறேன். அப்போ என்ன சொல்ல வர்றாரு, உபவாசத்தினுடைய கான்டெக்ட்ல நான் வந்துட்டேன்னா கொண்டாட்டம், சந்தோஷம். உபவாசம் இருக்கணுமா, இருக்கலாம், நான் சொல்ற மாதிரி இது, என் வழியில வா, என்ன மனசுல வச்சு உபவாசம் இரு. பரிசேயன் பாருங்க, அவன் ஒரு மாயக்காரருடைய உபவாசம், அது தன்னுடைய பக்தியை பெருசா ஜனங்கள்கிட்ட காமிச்சிக்கிறது, அது மாதிரி நம்ம இருக்க முடியாது உபவாசம். அது மட்டும் இல்லை, யோவான் ஸ்நானனுடைய சீஷர்களுடைய உபவாசம் கூட அது வந்து அந்த பழைய உடன்படிக்கையோட ஒத்து போகும். ஏன்னா அது வந்து நான் சொன்னது போல யோவான் ஸ்நானனுடைய ஃபோக்கஸே நீ மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, பாவத்தை அறிக்கை செய், அறிக்கை செய், அறிக்கை செய். ஏன்னா அவருக்கு அப்படிப்பட்ட ஊழியம் தான் கொடுக்கப்பட்டது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்றதுன்னா கர்த்தரை ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருப்பான்னு அர்த்தம். ரெடியா இருந்தா எப்படி ரெடியா இருக்கிறது? மனம் திரும்புறது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. தம்மையை தாழ்த்தி கொள்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அப்போதான் தேவன் இடத்துலேருந்து நன்மையை ஆசீர்வாதத்தை
பெற்றுக்கொள்ள முடியும். அதனால அவன் உபவாசம் இருக்கிறான், தம்மையை தாழ்த்தி கொள்றான், தேவன்ட்ட அந்த அந்த தம்முடைய தாழ்மையான உள்ளத்தை வெளிப்படுத்துறான் உபவாசம் மூலமா. ஆனா இப்ப கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ற அந்த ஊழியம் முடிவுக்கு வந்துருச்சு. ஏன்னா கர்த்தரே வந்துட்டாரு, அவர் அங்க முன்னால் நின்றுட்டு இருக்காரு. இப்போ வெறும் என் பாவத்தையே பார்த்து நான் மனம் திரும்ப சொன்னா பத்தாது, அன்னார்ந்து பார்த்து ரட்சகரை பார்க்க வேண்டும். என் பாவத்தை மன்னிக்கிறதையே வந்துட்டாரு, என் பாவத்தையே கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டார் என்பதை பார்க்க வேண்டும். அதை பார்க்காம வெறும் பாவத்திலிருந்து மனம் திரும்புறேன் சொன்னா பத்தாது, சிலுவையை பார்த்து சொல்லுங்க, மனம் திரும்புறேன், என் பாவத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர் என்று நான் விசுவாசிக்கிறேன், எனக்காக ரத்தம் சிந்திரீர் என்று விசுவாசிக்கிறேன் சொல்றது. அப்புறம் அந்த நாட்களில் சிலர் ஏன் உபவாசம் இருப்பாங்களாம், பெருசாக உபவாசம் இருந்துட்டாங்கன்னா பாவ மன்னிப்பே கிடைச்சிரும் நம்பினாங்க. உபவாசத்தினாலே தேவன் பாவத்தை மன்னிச்சிருவார், இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. உபவாசிச்சா தேவன் இது வரைக்கும் செய்யாததை செஞ்சிருவார். அதாவது அவர் செய்ய விரும்பல, ஆனால் உபவாசிச்சா அவருடைய மனசை மாத்திரலாம். உபவாசம் செய்யறதன் மூலமா அவர்கிட்ட we can earn good points with him அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. உபவாசம் செஞ்சாதான், உபவாசம் அதை ரொம்ப உயர்த்தி விட்டாங்க. ஏசு சொல்ற, இப்ப நான் வந்துட்டேன்னா நீ என்ன பெருசா நினைப்பியா, உபவாசத்தை பெருசா நினைப்பியா, என்ன மேல பாருன்ற அந்த கேள்வி கிடக்கட்டும். என்ன பாரு, நான் யார் தெரியுமா, மாம்சத்தில் வந்த யெகோவா தேவன், புதுமையை கொண்டு வந்திருக்கிறேன். முதல்ல என்ன கவனி, என்னோட கொண்டாடு, அடுத்து உபவாசம் இருக்கலாம் நான் சொல்ற மாதிரி. அப்போ உபவாசத்துக்கு இன்னைக்கு இடம் இருக்கா? நிச்சயமா இடம் இருக்கு. சீஷர்கள், இயேசுடைய சீஷர்களே பிறகு உபவாசித்தார்கள். ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த துயரமுள்ள உபவாசம் அன்னியோட ஒழிஞ்சது. இயேசுடைய சீஷர்கள் துயரமுள்ள உபவாசம் இருந்திருக்க மாட்டார்கள் அதிகமாக. ஏன்னா இப்போ இயேசுவை மனசில் வச்சு உபவாசம் இருந்தால் அந்த உபவாசத்திலே ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்ட ஆட்கள் பார்த்துருக்கீங்களா? சிலர் ஆட்கள் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், சொல்லிக்க மாட்டாங்க உபவாசம் இருக்கிறாங்கன்னு. தெரிய வரும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்குன்னா, எப்படி உபவாசம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக இருக்கிறானே, ஆனால் சாப்பிடவே இல்லை. அந்த மாதிரி ஆட்கள் பார்த்துருக்கீங்க, அதுதான் நல்ல உபவாசம். பார்த்தா சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக தேவனை சேவிக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் உபவாசம் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உபவாசம் நல்லது, சூப்பர். என்ன பாயிண்ட் என்னன்னா, எந்த காரணத்துக்கும் இந்த சந்தோஷத்தை நாம் விட்டு கொடுத்துட முடியாது. ஏன்னா மணவாள் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். கொண்டாட்டத்தின் நேரம், சந்தோஷத்தின் நேரம், இது முழு வாழ்க்கைக்கே பொருந்தும். அதாவது the whole Christian life is meant to be a life of joy. ஆமாம், ஓகே, இப்படி சொல்லும் போது எனக்கு புரியுது, we have to be realistic. அதாவது எனக்கு புரியுது, துக்கமான நேரம் வருமா? நிச்சயமாக வரும். சோகம் வருமா? நிச்சயமாக வரும். கொஞ்ச நேரம் கூட நம்ம சோகமாக இருக்க முடியாது, துக்கம் அப்படி சொல்லலை. ஆனால் எல்லாத்துக்கும் அடியில் ஒரு சந்தோஷம் இருக்குமா இல்லையா? கிறிஸ்தவனுக்கு இருக்கும். துக்கம் ஒருவேளை இருந்தா கூட, துயரம் ஒருவேளை சாயங்கால வேலையில் வந்தா கூட, சந்தோஷம் விடியற்காலை நேரத்தில் வரப்போகுது. அப்போ இந்த நேரத்தில் ஒருவேளை துயரப்பட்டிருந்தா கூட, துக்கமாக இருந்தா கூட, குடி சீக்கிரம் ஒரு கிறிஸ்தவனுக்கு சந்தோஷம் வரப்போகுது. ஒருவேளை பிரச்சனைகள் நிமித்தமாய், பாரங்கள் நிமித்தமாய் ஒரு மாதிரி அழுத்தப்பட்டு ஒரு சந்தோஷத்தை உணராம இருந்தா கூட, எல்லாத்துக்கும் கீழாக ஒரு டீப்பான ஒரு சந்தோஷம் இருக்கணுமா இல்லையா? நான் கேட்குறேன். இருக்கணும், இருக்க வேண்டுங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இருக்கணுங்க. பவுல் சொல்றாரு, அதனால தான் 2 கொரிந்தியர் 6:10 சாரோஃபுல் yet rejoicing. துக்கமா இருக்கிறேன், ஆனா அதுலயும் ஒரு மிக்ஸ் ஆகுது ரெண்டும். ப்ராக்டிக்கலா பார்க்க போனா துக்கமாவும் இருக்கு சில நேரம், ஆனா கூடவே அந்த சந்தோஷம் போக மாட்டேங்குது, ஏதோ இருக்குது அதுவும். பிலிப்பியர் புஸ்தகத்தை எழுதுறாரு, நான் செவ்வாய்க்கிழமையில போதிச்சேன். ஜெயிலில் உட்காந்துட்டு எழுதுறாரு பவுல். ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு எழுதுகிற பவுல் சொல்லுகிறார் நம்மளை பார்த்து, கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், சந்தோஷமாய் இருங்கள். அவருக்கு அங்கே ஜெயிலில் இருக்கிறப்போ என்ன மாதிரி சந்தோஷம் இருக்குன்னு அந்த புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. சந்தோஷத்தின் புஸ்தகம் என்று சொல்லுவார்கள் பிலிப்பியர் புஸ்தகத்தை. அந்த சந்தோஷத்துக்கு பல காரணங்கள் உண்டு. பால் ஹேட் அ டீப் ஜாய். ஒரு ஆழமான கிறிஸ்தவத்தில் பாருங்க, நம்முடைய சந்தோஷம் ஏதோ அந்த நேரத்தில் சாப்பாடு இருக்கு அப்படி கிடையாது, ஏதோ அந்த நேரத்தில் எல்லாம் சூழ்நிலை நல்லா இருக்கு அப்படி கிடையாது. இது ஆழமான சந்தோஷம், இது சீரியஸான சந்தோஷம். என்ன வந்தாலும் இந்த சந்தோஷம் போக முடியாது. அந்த நேரத்தில் ஒரு காணப்படாமல் இருக்கலாம், ஆனால் கூடி சீக்கிரம் வந்துடும், தலை காமிச்சிரும். அப்படிப்பட்ட சந்தோஷம் பவுலுக்கு இருந்தது இல்லையா? நான் கேட்குறேன், அப்படிப்பட்ட சந்தோஷம் உங்களுக்கு இருக்கா? கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டுங்க. இட்ஸ் an essential characteristic of the
கிறிஸ்டியன் லைஃப் ஏன் மணவாளன் இருக்கிறார்? எல்லாம் சொல்லுங்க, மணவாளன் இருக்கிறார். இந்த மணவாளன் இருக்கிறார்னா இது எவ்வளோ பெரிய உண்மை பாருங்க. இவருக்கு நாம் வெறும் மணவாளனுடைய தோழர்கள் மட்டும் இல்லை, நாம் புதிய ஏற்பாடு பிறகு போதிக்குது, நாம் தான் இந்த மணவாட்டியே. மணவாளன் மணவாட்டியோட இருந்தால் சந்தோஷம் இருக்குமா இருக்காதா? நிச்சயம் இருக்கும். அல்லது இப்படி யோசித்து பாருங்க, நாம் இயேசுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கோன்னு வேதம் போதிக்குது. 2 கொரிந்தியர் 11:1. 2 கொரிந்தியர் 11:1 we are betrothed to Christ. பால் சொல்றாரு, I have betrothed you to Christ. இயேசுவோட நிச்சயிக்கப்பட்ட ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு நமக்கும் கிறிஸ்துவுக்கும். ஒரு நாள் அந்த கல்யாண விருந்து வருது, இயேசுவை முகமுகமாய் நாம் சந்திக்க போகிறோம். அப்போ இப்போ என்கேஜ்மெண்ட் பீரியட்ல இருக்கிறோம். நான் கேட்குறேன், என்கேஜ்மெண்ட் ஆனவங்க சந்தோஷமா இருப்பாங்களா இல்லையா? என்கேஜ்மெண்ட் ஆன உடனே ஒரு புதிய விதமான சந்தோஷம் வந்துடும் இல்லையா? வராமல் இருக்காது. ஃபோனில் பேசுறது, இப்போ அந்த மாதிரி நடக்கல. அதாவது என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, ஒருத்தர் மேலே எந்த அக்கறையும் இல்லை, ஒருத்தர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு விருப்பமே இல்லை, ஒருத்தரோட பேசணுன்ற ஒரு விருப்பமே இல்லை அப்படின்னு ஒருத்தரை பார்த்தீங்கன்னா என்கேஜ் ஆகிடுச்சின்னு சொன்னால் நீங்கள் சந்தேகப்படுவீங்க, என்ன என்கேஜ்மெண்ட் ஆச்சு, என்ன அரேஞ்ச்மெண்ட் இது, உண்மையில கல்யாணம் தான் ஆக போதா? ஏன்னா உண்மையிலே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? சந்தோஷம் இருக்கும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? நமக்கும் கிறிஸ்துவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஒரு நாள் நம்மளை முகமுகமாய் சந்தித்து நம்மளை கட்டிக்க போறாரு. ஆவிக்குரிய ரீதியில் சொல்லுகிறேன், இந்த சித்தரிப்பை வேணே தேவன் செய்கிறார். தம்மை மணவாளன் என்று சித்தரித்துக் கொள்றார், வெளிப்படுத்திக் கொள்றார். ஏன்னா அப்படி புரிஞ்சுக்கணும், நாம தேவனோட இருக்கிற நம்முடைய உறவை அப்படி புரிஞ்சுக்கணும். பாருங்க, இது வெறும் ஏதோ நமக்கு பிரச்சனைனா அவர்கிட்ட போறோம், அந்த நேரத்தில் உதவி செய்யறாருன்ற அப்படி உறவு மட்டும் கிடையாது. ஏதோ அவர் சூப்பராக போதிக்கிறார், நாம தான் அவருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறோம், அவர் தான் ப்ரொஃபஸர் மாதிரி இருக்காரு, அவர் சொல்றதெல்லாம் கரெக்டாக போதனையெல்லாம் கேட்டு நோட்ஸ் எழுதி கரெக்டாக அப்படி மட்டும் அவர் உறவு. உங்களுக்கும் கடவுளுக்கு இருக்க உறவு என்னங்க? வெறும் அவர் ப்ரொஃபஸர், நீங்கள் ஸ்டூடெண்டா? அல்லது வெறும் அவர் விடுவிக்கிற ஒரு டெலிவரர், உங்களை எப்போ வேணுமோ விடுவித்துட்டு விடுறாரு, அவ்வளோதானா? அல்லது அவர் உங்களை எப்போ வேணுமோ உங்களுக்கு சுகத்தை கொடுக்குறாரு, குணமாக்குறார், ஹீலர், அதுதான் உறவா உங்களுக்கும் அவருக்கும்? டாக்டர் மாதிரி பிரச்சனை வரப்போ டாக்டர் ஆஃபீஸுக்கு போகிறோம், இல்லைன்னா அங்கே தலையை காமிக்கிறது இல்லையா? நம்ம எவ்வளோ தூரமாக இருந்துக்கணுமோ நல்லதுன்னு தான் நம்புகிறேன் நான். டாக்டர்களை மதிக்கிறேன், பிடிக்கும் டாக்டர்களை. ஆனால் சொல்கிறேன், போகாமல் இருந்தாலே நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருந்தாலே நல்லா இருக்கும்னு அவங்களே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், டாக்டருங்களே சொல்லுவாங்க இல்லையா? என்ன நான் கேட்குறேன், கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நம்முடைய தேவனோட எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கு? வெறும் இவர் நம்முடைய டாக்டர் மட்டும்தானா, ப்ரொஃபஸர் மட்டும்தானா, டெலிவரர் மட்டும்தானா? அல்லது ஏதோ பாவிகளை ரட்சிக்கிறாரு, ஏதோ ஒரு மீட்பை கொடுத்துட்டு பெரிய ஒரு ரட்சிப்பு, ஒரு பெரிய சூப்பரான கிஃப்டை கொடுத்துட்டு போயிடுறாரா, ஒரு சாண்டா கிளாஸ் மாதிரி வருஷத்துக்கு ஒருக்க நல்ல ஒரு ஸ்வீட்டையும் இதையும் கொடுத்துட்டு? எப்படிப்பட்ட உறவு? அதெல்லாம் செய்கிறாரு, நம்மளை குணமாக்குறாரு, நம்மளை விடுவிக்கிறாரு, நமக்கு போதிக்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. இங்கே இயேசு அதுதான் அவருடைய மேன்மையை படிப்படியாக வெளிப்படுத்துறாரு. அவர் போதிக்கிறவர், அவர் விடுவிக்கிறவர், அவர் குணமாக்குகிறவர், பாவத்தை மன்னிக்கிறவர், பாவிகளை ரட்சிக்கிறவர். ஆனால் மணவாளனும் அவர் ரட்சித்துட்டு அந்த பாவியை கட்டிக்கிறார். ரட்சித்துட்டு நம்மை மணவாட்டி ஆக்கி விடுகிறார், என்றென்றைக்கும் அவரோட நம்ம இணைத்து விடுகிறார். அப்படிப்பட்ட ஒரு உறவுங்க. அப்போ நிச்சயமா சந்தோஷம் இருந்தே ஆகணும். நீங்க சந்தோஷமா இருக்கிறது தேவனுக்கு ரொம்ப முக்கியங்க. இந்த பகுதியில் வெளிப்படுற 2 பாயிண்ட் அதுதாங்க. இயேசுனுடைய மேன்மை என்ன? மேன்மை, அவர் மணவாளன். அப்படின்னா அவரோட இருக்கிறவர்களுக்கு எவ்வளோ சந்தோஷம். அப்போ நான் கேட்குறேன், உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா இன்னைக்கு? முதல்ல இப்படி கேட்குறேன், அவரை முதல்ல மணவாளன் ஆக்கிட்டீங்களா? மணவாளன் ஆக்கிட்டீங்களா? உங்களுக்கும் அவருக்கும் ஒரு ஒரு திருமண உறவு மாதிரி ஏற்பட்டுருச்சா, அல்லது ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி ஏற்பட்டுருச்சான்னு கேட்குறேன். சிலர் இப்படி நினைக்கலாம், இயேசுவை பற்றியே தெரியுங்க எனக்கு, இயேசுவை நம்புறேங்க, இயேசுவை பற்றி சிலது கேள்விப்பட்டிருக்கேங்க, நல்ல 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 ஒரு இது மாதிரி தெரியுதுங்க, வந்துகிட்டு இருக்கேன், நம்புறேங்க, சூப்பருங்க. ஆனால் நான் கேட்குறேன், அவரை மணவாளன் ஆக்கிட்டீங்களான்றேன்.
திருமணம் செஞ்சுக்கிட்டீங்களா, அதாவது என்கேஜ்மெண்ட் மாதிரி செஞ்சுக்கிட்டீங்களா ஆவிக்குரிய ரீதியில்னு சொல்கிறேன். அதாவது ஒரு திருமணம் செய்கிறது ஒரு லேசான காரியம் இல்லைல்ல. ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு எவ்வளோ விஷயம் நடக்குது நம்ம ஊரில் இல்லையா. 2 சைடும் பார்ப்பாங்க, முதல்ல மாப்பிள்ளை பார்ப்பாங்க, பெண்ணு பார்ப்பாங்க, கடைசியில் பார்த்து அப்புறம் மீட் பண்ணி அப்புறம் ஒரு என்கேஜ்மெண்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் வந்து எல்லாருக்கும் முன்பாகவும் இங்கே கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லி காமிச்சு, அப்புறம் கல்யாணத்துக்கு திரும்ப எல்லாம் வந்து சாட்சிகள் முன்னால் நாம் வாக்குறுதி கொடுக்குறோம் ஒருத்தருக்கு. இவ்வளோ விஷயம் நடக்குது ஒரு கல்யாணத்துக்கு. அப்புறம் எல்லாரும் முன்னால் போய் ரெஜிஸ்டரை வேற கையெழுத்து போட்டு ஒருத்தரை கட்டிக்கிறதுனா லேசான காரியமான்னு கேட்குறேன் நான். வாழ்க்கையை அவங்கள்ட்ட கொடுக்குறோம் இல்லையா. ஒருத்தரை திருமணம் செய்கிறதுனா வாழ்க்கையை அவர்கள் கடத்தில் நம்மளே கொடுக்குறோம். திருமணம் தானே. அன்னிலிருந்து நாம் விரும்புகிறத சும்மா நாமளே செஞ்சுக்க முடியாது. புருஷன் இருக்காங்க, மனைவின்னு இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையை இயேசுகிட்ட கொடுத்துட்டீங்களான்னு கேட்குறேன். அவரை தெரியும், ரைட்டாக அவரை கொஞ்சம் நம்புறீங்க, அவரை உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்குதுற, அவர் வாழ்க்கையை அவர் கையில் கொடுத்துட்டீங்களா, கையெழுத்து போட்டீங்களா, ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? செய்யலைன்னா இன்றைக்கே செய்யுங்க. ஏன்னா வாழ்க்கை அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவரை போல் உங்களை சந்தோஷமாக்குறதுக்கு யாருமே இல்லை. அவரை போல் அவர் வந்து பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட், அவர் பூரண புருஷர். தைரியமாக அவர்கிட்ட வாழ்க்கையை கொடுக்கலாம். மணவாளன், புருஷர், ஹஸ்பண்டு இப்படின்னு சொல்கிறப்போ சிலருக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது திருமணம். ஏன்னா அவங்க சில பேரை பார்த்துட்டாங்க இல்லையா, சில புருஷர்களை பார்த்துட்டாங்க. என்னங்க இது, ஏதாவது நல்லதா சொல்லுவீங்கன்னு பார்த்தா காத்து இயேசு வந்து மணவாளன் மாதிரின்றீங்க. நான் பார்த்த வரைக்கும் மணவாளன்லாம் வேற மாதிரி இருக்காங்க. புருஷர்கள்லாம் அந்த அந்த ஒரு, ஏன்னா நம்ம உலகத்தில், இந்த விழுந்து போன உலகத்தில் அந்த திருமண உறவை பாருங்க, பிசாசானவன் நாசமாக்கி விட்டுட்டான். அதை உலகத்தின் பார்வையில் ஒரு மட்டமான ஒரு இதை ஆக்கி விட்டான். அதை பார்க்கும்போது ஜனங்களுக்கு அது மேன்மையாக தெரிய மாட்டேங்குது. அதனால் இன்றைக்கி அதை சிலர் வந்து வேண்டானே தள்ளுறாங்க. வேணாங்க, யாருங்க திருமணம் செஞ்சு சந்தோஷமாக இருக்கா, யாருங்க உண்மையாக இருக்கிறா, பாருங்கள் என்ன நடக்குது. ஸோ அப்படி தான் தெரியுது இல்லையா. ஆனால் நான் சொல்கிறேன், வெறும் அதை பார்த்துட்டு ஏசுட்டு உங்கள் வாழ்க்கையை கொடுக்காமல் விட்டுறாதீங்க. இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா, நீங்கள் இண்டிபெண்ட்டாக இருங்க, எல்லாம் அதை தான் போதிக்கிறாங்க, எல்லாரும் இண்டிபெண்ட்டாக இருங்க, யார்கிட்டையும் யார் வாழ்க்கையும் கொடுக்காதீங்க, ஒப்புவிக்காதீங்க. ரிட்டைன் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப். வேதம் சொல்லுது, முதல்ல கிவ் அப் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப். வாழ்க்கையை இயேசு கையில் கொடுன்னு சொல்லுது. ஆனால் இன்றைக்கி அது தடையாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட கண்ட்ரோல் கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிறாங்க இல்லையா, தவறாக நம்மளை பயன்படுத்திக்குவாங்க. அவங்க நம்மளை அப்யூஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம் அவங்களோட க்ளோஸ் ஆகிட்டா. ஆனால் அதெல்லாம் இயேசு பண்ணுறாருன்னு நினச்சிக்கூடாது. இயேசு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். அதாவது ஒரு பிரசங்கியார் சொல்கிறாரு, உண்மைதான், நிறையா இம்பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்க, பூரணமற்ற புருஷர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் இருக்கிறதே என்ன, எல்லாருக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, புருஷனா இப்படி இருக்கணுங்க, ஆனால் இருக்க மாட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட் ஏன் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஏன் இருக்குன்னா, எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துலேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. புருஷனா இப்படி தான் இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. ஏங்க இருக்குது அது? ஏன்னா அப்படிப்பட்ட புருஷர் இருக்கிறாரு, அவர் பேர் இயேசு. ஒரு பர்ஃபெக்டான, ஒரு பர்ஃபெக்ட் புரோட்டோடைப் புருஷன் அவர் தான். அவர் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு உள்ளத்துலேயும் புருஷன்னா இப்படி தான் இருக்கணும், தகப்பன்னா இப்படி தான் இருக்கணும்னு உள்ளத்தின் ஆழத்தில் எல்லாருக்கும் தெரியுது. அப்படி யாரும் இருக்க முடியல. அதை பார்க்கும்போது நீங்கள் எங்கே நடத்த பண்ணணும்னா இயேசுவை நோக்கி நடத்த பண்ணணும். ஏன்னா பர்ஃபெக்டான புருஷர் அவர் ஒருத்தர் தான். அவர் ஒருத்தர் தான். அவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை தைரியமாக கொடுக்கலாம். அவர் உங்களை அப்யூஸ் பண்ண மாட்டார். அவர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை பராமரிப்பார், உங்களை போஷிப்பார், உங்களுக்கு நல்லதை செய்வார். 2 விதத்தில் பாருங்கள், இயேசு உங்களை சந்தோஷப்படுத்துவார். 2 விதத்தில்னு சொல்லலாம். ஒன்று வந்து உங்களுக்கு நல்லது செய்வதன் மூலமாய் சந்தோஷப்படுத்துவார், அல்லது நல்லதை கொடுப்பதன் மூலமாய் சந்தோஷப்படுத்துவார். அது ஒரு வழி. நல்லது செய்வதோ நல்லதை கொடுப்பதோ. உங்களுக்கு இன்றைக்கி சுகம் வேணுன்னா அவரை நம்புங்க, சுகமாக்கி சந்தோஷப்படுத்துவார். உங்களுக்கு ஒரு விடுதலை வேணுன்னா இன்றைக்கி நம்பி பாருங்க, விடுதலை ஆக்கி உங்களுக்கு சந்தோஷத்தை
கொடுப்பார். பாவ பாரமா இருக்கா, பாவத்தை அறிக்கை செஞ்சு பாருங்க, பாவ மன்னிப்பை கொடுத்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். புருஷனா எல்லாத்தையும் செய்வார், உங்களுக்காக எல்லாத்தையும் செய்வார், உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார், எல்லா நன்மையும் கொடுப்பார், உங்களுக்கு நன்மை கொடுத்து சந்தோஷப்படுத்துவார். அது மட்டும் இல்லை, ஒரு புருஷன்னா உங்களை அரவணைச்சே சந்தோஷத்தை கொடுப்பார். வேற எப்படி சொல்றது? பை கிவிங் யூ ஹிம்செல்ஃப், தம்மையே உங்களுக்கு கொடுப்பதன் மூலமாய் உங்களுக்கு சந்தோஷத்தை சிலுவையில் கொடுத்தது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மளை அரவணைப்பார். நாம் அவரோட கிட்டி சேருவோமானால் அவருடைய பிரசனத்தை வெளிப்படுத்தி சந்தோஷத்தை கொடுப்பார். ஒரு நன்மை செஞ்சு நன்மை கொடுத்து சந்தோஷம் கொடுக்கறது வேற, அவருடைய பிரசனத்தை வெளிப்படுத்தி சந்தோஷத்தை கொடுக்கறது வேற. ரெண்டுமே நல்லது. ஆனால் அவருடைய பிரசனம் வெளிப்பட்டு சந்தோஷம் வர்றது டாப்பு. அது உணர்ந்து பார்த்துருக்கீங்களா? நான் சொல்லுகிறதெல்லாம் உங்களுக்கு கட்டுக்கதை மாதிரி தெரியுதா? எப்படி உணர்ந்து பார்த்துருக்கீங்களா? இதை வேதத்தை வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, தேவனை ஆராதிக்கும் போது ஒரு சந்தோஷம் வருதா? அதன் மூலமாக ஒரு திருப்தி வருதா? அவருடைய பிரசன்னம் உங்களை சந்தோஷப்படுத்துதா? அப்போ இயேசுட்ட உங்கள் வாழ்க்கையை கொடுத்து பாருங்க, சந்தோஷம் உண்டாகும் நிச்சயமாக. ஏற்கனவே இயேசுட்ட வாழ்க்கையை கொடுத்தவர்கள் திரும்ப உங்களே அர்ப்பணிங்க, அவர்கிட்ட கிட்டி சேருங்க. பிரச்சனை என்னன்னா, நாம் அவர்கிட்ட கிட்டி we don't draw near to him sometimes. அதுதான பிரச்சனை. நம்மகிட்ட தான் பிரச்சனை இருக்கு. அவர் பூரண புருஷர், நாம தான் பூரண அற்ற ஒரு மனைவியை போல இருக்கிறோம். ஆகவே பிரச்சனை நம்மகிட்ட தான் இருக்கு. நாம அவரை கவனிக்கும் போது, அவரோட நேரம் செலவழிக்கும் போது, அவர் அண்டை கிட்டி சேரும் போது நிச்சயமாய் நம்மை அவர் சந்தோஷப்படுத்துவார். ஆமென். நம்மளோட எழுந்து நிற்போம். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையா இருக்க வேண்டும். ஏன்னா மணவாளன் இருக்கிறார் இல்லையா, நம்முடைய மணவாளனா இருக்கிறார் இல்லையா, அவருக்கும் நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்குது இல்லையா. ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். அது உணர்றதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ செய்யணும் பாருங்க. கிறிஸ்தவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், விசுவாசிகளுக்கு சொல்ல விரும்புகிறேன், பைபிளை வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் ஆராதிக்கிறதும் அதன் மூலமாக அவருடைய பிரசனத்தை நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டாக அனுபவிக்கலாம், அருமையாக அனுபவிக்கலாம். அவர் கிட்டி சேருவார். நாம் அவருடைய பாதபடியில் காத்திருப்போம். சில நேரம் காத்திருக்கணும் இல்லையா, அவருக்காக வெயிட் பண்ணணும், அவருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அவரை நம்பர் 1 வாழ்க்கையில் வைக்கும்போது நிச்சயம் சந்தோஷத்தை கொடுத்து நம்மளை திருப்திப்படுத்துவார். இயேசு சந்தோஷம் கொடுக்காம இருக்கவே மாட்டார். உங்களுடைய சந்தோஷம் அவருக்கு முக்கியம் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியம்னா கட்டளையாக கொடுத்துட்டு போயிட்டார், சந்தோஷமா இருங்கள். ஏன்னா அவருக்கு தெரியும், சிலர் சொல்லுவாங்க தேவனுக்கு உன் சந்தோஷம்லாம் முக்கியம் கிடையாது, மற்றது தான் முக்கியம், நீ பரிசுத்தமாக இருக்கிறது தான் முக்கியம். பரிசுத்தமாக இருப்பதே சந்தோஷத்தை கொடுக்குங்க, பிரிக்க வேணாம். இது இல்லை இது அப்படி கிடையாது. தேவனுக்கு நம்முடைய சந்தோஷம் முக்கியம். ஏன்னா நாம் சந்தோஷமாக இருக்கும்போது தான் அவருடைய நாமம் மகிமைப்படுது. ஒரு மனைவி சந்தோஷமாக இருக்கும்போது எல்லாரும் அந்த புருஷனை பற்றி நல்லா யோசிப்பாங்க. சந்தோஷமாக இல்லைன்னா அவரை பற்றி என்னென்னமோ யோசித்துன்னு இருப்பாங்க. அப்போ தேவன் தாமே நம்மை சந்தோஷப்படுத்தட்டும். அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ இயேசுவே, நீர் எங்களுடைய மணவாளனாக இருக்கிறீர், தேவனாகவே இருக்கிறீர். எந்த புருஷனும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை நீர் மட்டுமே கொடுக்கிறீர். ஆகவே எங்களுடைய கவனத்தை மீது வைக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை உம்மிடத்தில் கொடுக்காதவர்கள் இன்றைக்கே அவருடைய வாழ்க்கையை உம்மிடத்தில் கொடுக்கும்படி நடத்துவீராக. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை இது வரைக்கும் இயேசுகிட்ட கொடுக்கலன்னா இப்போவே கொடுக்கலாம், இந்த நிமிஷமே கொடுக்கலாம். அவரை பார்த்து பேசுங்க. இயேசுவே, என் வாழ்க்கையை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், என்னை ரட்சியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், புதிய ஆரம்பத்தை தாரும், புதிய வாழ்க்கையை தாரும். எனக்காக சிலுவையில் மரித்தீர், பாவங்களை ஏற்று சுமந்து எனக்காக ரத்தம் சிந்தினீர், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீர், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறீர், என்ன வரவேற்க ஆயத்தமாக இருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன்னு சொல்லி பாருங்க. அவர்கிட்ட உம்மை விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. என்னுடைய மணவாளனாய் நீர் இருப்பீராக, எனக்கு எல்லாமா இருப்பீராகன்னு சொல்லுங்க. இன்றைக்கே உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த இடத்துலேருந்து நீங்கள் வேற ஒரு ஆளாக போகலாம் வெளியே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் திரும்பவும் எங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
we relinquish control to you, Lord. திரும்ப சொல்லுகிறோம், நீர் எங்களுடைய லார்ட், எங்களுடைய எஜமான், எங்களுடைய மணவாளன், எங்களுடைய புருஷர். நீர் சொல்லுகிறபடி நாங்கள் கேட்போம். போக வேண்டிய பாதையில் தொடர்ந்து கைப்பிடித்து நடத்துவீராக. வழி நடத்தும், ஆசீர்வதியும். உடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் அதிகமாக எங்கள் வாழ்க்கையில். உடைய சந்தோஷத்தை ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்த்து வாழ செய்யும். ஒருவேளை பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிற மக்களுக்கு அந்த துக்கத்தின் மத்தியிலையும் ஒரு ஆழமான ஒரு சந்தோஷம் இருக்கட்டும் ஆண்டவரே. விடியற் காலை சந்தோஷம் சீக்கிரமாய் வரட்டும் அவர்களுக்கு. ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதி, வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் மூலமாய் தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.